ஓகே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நான் பேசுறது கேக்குதா எல்லாருக்கும்? சார் கேக்குது. ஓகே, ரைட். ஓகே, ரைட். அப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கொள்வோம். உங்களுக்கு இந்த நான் நினைக்கிற மாதிரில பிறகு ஏற்கனவே நீங்கள் மெட்ரிக் மேப் உங்களுக்கு அந்த கிளாஸ் நடந்திருக்கு. என்ன மெட்ரிக் மேப் சம்மந்தமான வகுப்பும் நாங்கள் ஜிஎஸ் அந்த தரவு தொடர்பான அந்த வகுப்பு ஒன்று நடந்திருக்கு. உங்களுக்கு இப்போதான் பிடிஎஃப்பும் வந்திருக்கு. காரணம் கொஞ்சம் டிலே ஆயிட்டு. இந்த பிடிஎஃப் நீங்க எல்லாரும் பிரிண்ட் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். சரிதானே? ஏன்னா நாங்கள் எம்சிக்கு பார்க்குற நேரத்துல கட்டாயம் அந்த பிடிஎஃப் வந்து உங்களோட கையில இருக்கணும். ஏன்னா அந்த பிடிஎஃப்ல தான் நான் சொல்ற விஷயங்களை என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா ரெட் கலர் பேனையால நோட் பண்ணிக்கொள்ள போறீங்க. ரெட் கலர் பென் இருந்தா எடுத்து வச்சு கொள்ளுங்க. ரெட் கலர் பேனையால தான் நோட் பண்ணிக்கொள்ள போறீங்க. சரிதானே? ஆல்ரெடி பிரிண்ட் பண்ணினதும் கருப்பு, நீங்களும் நீலத்தாலையும் கருப்பாலையும் எழுதாமலுக்கு அழகா ஒரு ரெட் கலர் பெண்ணால நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சு கொள்ளணும். ரைட். இந்த எம்சிக்கு என்ன அடிப்படையில தயாரிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா இறுதி பரீட்சையில கேட்கப்படுற அந்த தலைப்புகளை வினாக்களை ஆராய்ஞ்சு இந்த முறை அதிகமாக எதிர்பார்க்கப்படுகின்ற மிக முக்கியமான அந்த எம்சிக்கு தலைப்புகளை கொண்டுதான் இந்த எம்சிக்கு எல்லாம் தயாரிக்கப்பட்டிருக்கு. சரிதானே? அப்ப நீங்க நிறைய விஷயங்கள் படிச்சிருப்பீங்க. என்ன ஃபைனல் எக்ஸாமுக்குன்னு சொல்லி நிறைய விஷயம் படிச்சிருப்பீங்க. நீங்க படிச்ச விஷயங்களுக்குள்ள இதுல உள்ளடக்கப்பட்டிருக்கிற எம்சி கூட அந்த தலைப்புகள், அந்த தலைப்புகள்ல இருந்து நீங்க தெளிவா இருக்கிறீங்களா? உதாரணமா இது ஒரு தலைப்பொண்டு இருக்குது, பின்னக தரவுன்னு சொன்னா அந்த தலைப்புல என்ன கேள்வி கேட்டாலும் உங்களால செய்யக்கூடியதாக இருக்குமா? அந்த அடிப்படையில் என்ன செய்யணும்டா அதுல இருக்கிற சகல தலைப்புகள்ல உள்ளடக்கின அந்த கேள்விட தலைப்புகளையும் நீங்க ஆயத்தப்படுத்தி வச்சு கொள்ளணும். சரிதானே? முதலாவது உங்களுக்கு நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். ஜியோகிராஃபி பாடத்தை பொறுத்த வரையில இந்த ஜியோகிராஃபிட ஒரு மனுஷனுக்கு உயிர் வாழ்றதுக்கு இதயம் எவ்வளவு முக்கியமோ அதே போலதான் ஜியோகிராஃபி பாடத்துல நீங்க எடுக்கிறதா இருந்தா எம்சிக்கு பகுதி கட்டாயம் முக்கியம். அந்த எம்சிக்குவை நீங்க எந்த அளவுக்கு திறம்பட சரியா செய்யறீங்களோ உங்களுக்கு அது புள்ளியை நோக்கி கொண்டு செல்லும். எம்சிக்கு, வேர்ல்ட் மேப், மெட்ரிக் மேப் இந்த 3 விஷயத்திலையும் ஃபுல் மார்க்ஸ் எடுக்க பார்க்கணும். சரிதானே? மேக்சிமம் மார்க்ஸ் எடுக்க பார்க்கணும். அதுக்கான முழுமையான வழிகாட்டல் இந்த குழுமத்தினூடாக, இந்த பிரைட் பாத்தினூடாக உங்களுக்கு தரப்படும். யோசிக்க தேவையில்லை. சரிதானே? ரைட். முதலாவது நீங்க முதலாண்டு போற அந்த நேரத்துல முதலாவது போய் செய்யற எக்ஸாம்ல எம்சிக்கு உள்ளடங்கியதாக புவியியல் 1 என்கிற ஒரு வினாப்பத்திரம் உங்களோட கையில கிடைக்கும். அதுல நீங்க திறந்த உடனே இருக்கிற பகுதி செய்முறை புவியியல்ற 10 எம்சிக்கு. இது உங்க எல்லாருக்குமே தெரியும்.
10 எம்சிக்யூவையும் நீங்க சரியா செய்ய பார்க்கணும். நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், அந்த எம்சிக்யூ நீங்க 10ஐயும் சரியா செய்தீங்கன்னு சொன்னா உங்களோட மனநிலை அந்த இடத்துல மாறும். பேப்பர் ஈஸியா வந்திருக்குன்னு சொல்லி நினைக்க தோணும். பேப்பர் கஷ்டம் இல்ல, நான் படிச்சுட்டு வந்ததெல்லாம் வந்திருக்குது என்கிற ஒரு மனநிலை உண்டு உருவாகும் அந்த இடத்துல. அதுவே உங்களுக்கு அந்த 10 எம்சிக்யூல 5 தான் தெரியும், 5 கஷ்டமா இருக்குது, எனக்கு தெரியாதுன்னு சொன்னா பின்னால வார பௌதிக புயல்ற எம்சிக்யூ சரி, மானிட புயல்ற எம்சிக்யூ சரி, உங்களுக்கு அது கஷ்டமாக அமைஞ்சிரும். ஏன்னா அது ஈஸியாக இருந்தாலும் கூட உங்களுக்கு அது கஷ்டமா அமைஞ்சிரும். ஏன், ஒரு பதட்டம் ஒன்று உருவாகிரும். அப்ப ஆரம்பத்திலேயே ஒரு பதட்டம் ஒன்று உங்களுக்கு மத்தியில் என்ன செஞ்சிருமெண்டா உருவாகிரும். அப்ப அதையெல்லாம் நாங்க குறைக்கிறதுக்கு தணிக்கிறதுக்காகத்தான் இந்த செய்முறை புவியியல் அந்த பார்ட், அந்த எம்சிக்யூ பார்ட்டை வந்து நீங்க திறம்பட கையாளணும். சகல விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதான் மெயின் இதுல நோக்கம். உங்களுக்கு உங்களை செய்முறை புவியியல் எம்சிக்யூல இறுதி பரீட்சையில என்ன செய்யணும், 10க்கும் 10 புள்ளிய எடுக்க வைக்கணும் என்கிறதுதான் எங்கட இது இந்த எம்சிக்யூட நோக்கம். சரிதானே? அந்த அடிப்படையில முதலாவது விஷயம் பாருங்க, நீங்க எம்சிக்யூ கேள்விகளை செய்யும் போது ஒரு எம்சிக்யூக்கு 1.5 மணித்தியாலம் செலவழிங்க. சரியானே? 40 எம்சிக்யூ சொன்னா ஒரு எம்சிக்யூக்கு 1.5 நிமிஷம், சாரி 1.5 நிமிஷம் செலவழிங்க. அப்போ ஒரு எம்சிக்யூக்கு 1.5 நிமிஷம் செலவழிச்சா நீங்க 40 எம்சிக்யூக்கும் 1 மணித்தியாலம் செலவழிக்கப்படும். அப்போ 1 மணித்தியாலத்துக்குள்ளதான் நீங்க அந்த 40 எம்சிக்யூவையும் செய்யணும். அப்ப எம்சிக்யூக்கு பிராக்டிஸ் எடுக்கும் போது 1.5 நிமிஷத்தால ஒரு எம்சிக்யூ செய்ய முடியுதா என்று பாருங்க. அந்த எம்சிக்யூ செய்யும் போது ஒரு எம்சிக்யூ செய்யறீங்க, ஃபைனல் எக்ஸாம்ல இருந்துட்டு ஒரு எம்சிக்யூ செய்யறீங்க, அந்த எம்சிக்யூ உங்களுக்கு விளங்கல, ஒரு டவுட், அதுல 3வது விடையா 2வது விட வருமாங்கிற டவுட்ண்டா யோசிங்க, அந்த இடத்துல இருந்து யோசிங்க. 1.5 நிமிஷம் தாண்டிட்டா எது விட வரும், 1ம் 3வது டவுட் ஆயிருக்கு, அது 2யும் விடைக்கு பக்கத்துல ஒரு வட்டம் ஒன்று போட்டுட்டு அடுத்த கேள்விக்கு போங்க. கேள்விக்கும் ஒரு வட்டம் ஒன்று போட்டு வைங்க, கேள்வி இலக்கத்துக்கும் ஒரு வட்டம் ஒன்று போட்டு வைங்க. அப்ப எல்லாமே நீங்க செய்து முடிச்சதுக்கு பிறகு 1 மணித்தியாலத்துக்குள்ள டைம் மிஞ்சும். உங்களுக்கு எப்படி மிஞ்சும், சில எம்சிக்யூ கேள்விகளை ஒரு 2-3 செகண்டுக்குள்ள செஞ்சிருப்பீங்க. விளங்குதா? ஒரு எம்சிக்யூ கேள்விய உடனே பார்த்த உடனே விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்படியான எம்சிக்யூ கேள்வியும் இருக்கும். ஒரு 3 செகண்ட்ல விட கண்டுபிடிக்கிற கேள்வியும் இருக்கும். ஒரு 10 செகண்ட்ல கண்டுபிடிக்கிற கேள்வியும் இருக்கும். அப்ப அப்படி செய்துட்டு போகும்போது கடைசியா நேரம் மிஞ்சும். அந்த 1 மணித்தியாலத்துக்குள்ள அந்த 40 எம்சிக்கும் செய்யணும்டா நீங்க ஒரு 50 நிமிஷத்துக்குள்ளேயே செய்து முடிச்சிருவீங்க. அப்புறம் 10 நிமிஷம் உங்களுக்கு மிஞ்சும். அதுல என்ன செய்யறேன்டா, திரும்ப ரிப்பீட் வாரு, என்னென்ன கேள்வி செய்யல. விளங்குதா? என்னென்ன கேள்வி நீங்க செய்யல என்று அந்த 10 நிமிஷத்துக்குள்ள அந்த எம்சிக்யூ கேள்விகளை பார்த்து திரும்ப மார்க் பண்ணி கொள்றது. இப்படி ஒரு ஒழுங்குமுறையில செய்யுங்க. விளங்குதா? எடுத்த உடனே போய் எம்சிக்யூ எடுத்துட்டு ஒரு 2 மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம் சொல்லி அந்த எம்சிக்யூக்குள்ளேயே குந்திட்டு இருக்கக்கூடாது. அது என்ன செய்யும்டா, உங்களுக்கு பின்னால இருக்கிற பகுதிகளை செய்ய விடாமல் ஆக்கும். அப்ப பின்னுக்கு இருக்கிற பகுதி முக்கியம். உங்களுக்கு மார்க்ஸ் எல்லாம் ஏர்ன் பண்ணி தரக்கூடிய பகுதி அதுதான். எம்சிக்யூ, மெட்ரிக் மேப், வேர்ல்ட் மேப், இந்த பகுதி எல்லாம் மிக முக்கியம். அப்ப எல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள செய்யணும், செய்ய பழகணும். சரிதானே? செய்ய பழகலன்னு சொன்னா இதுக்கு புறவாச்சும் செய்ய பழகுங்க. இது முதலாவது. நாங்க பாடத்துக்குள்ள போவோம். தரப்பட்ட நேரம் 1.5 மணித்தியாலம். அங்க மேக்சிமம் 2 அளவுக்கு இந்த பேப்பர்களை செய்யறதுக்கு பார்ப்போம். ரைட். முதலாவது ஒரு பேஜ்ல உங்களுக்கு சில விஷயங்கள் தரப்பட்டிருக்கு, அழகு. சரிதானே? இதை முதல் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. அதாவது இந்த செய்முறை புவியல்ல மொத்தம் 5 அலகு இருக்குது. சரிதானே? மொத்தம் 5 அலகு. தரம் 12ல ஓகே, அதான் சொல்லுது, வெயிட் பண்ணுங்களா ஒரு 1 மினிட்.
ஓகே, ஸ்டார்ட் பண்ணிக்கொள்றேன். ரைட், இங்க பாருங்க, மொத்தம் செய்முறை புவியியலை பொறுத்த வரையில 5 அலகு இருக்குது. தரம் 12ல 4 அலகும், தரம் 13ல 1 அலகும். என்ன அந்த தரவு தகவல் என்று சொல்லி நீங்க படிப்பீங்க, புள்ளி விவரப்பட வரைகலைங்கிற அந்த அலகு, அது ஒண்ணு இருக்குது. தரம் 12ல 4 அலகு இருக்குது. இப்ப இந்த 5 அலகுக்குள்ள இருந்தும் உங்களுக்கு எம்சிக்கு கேள்வி வருமா என்று பார்த்தா இல்ல. அந்த 5 அலகுல இருந்தும் எம்சிக்கு கேள்வி வாரல்ல. முதலாவது இந்த செய்முறை புவியல்ற அந்த எம்சிக்கு கேள்வியில முதலாவது விஷயம், முதல் யூனிட் சரியா, செய்முறை புவியியலின் முக்கியத்துவம். அதுல இருந்து இதுவரைக்கும் கேள்வி வர இல்லை. சரியா, அதுல இருந்து வர இல்லை. இடவிலக்க படம் ஒன்றில் அடங்கியுள்ள தகவல்களின் பகுப்பாய்வு, அதுல இருந்து கேள்வி வந்தில்லை. ஏன்னா அது 20 மார்க்ஸுக்கான தனிய கேள்வி வரக்கூடிய பகுதி. அப்ப அதுல இருந்தும் வந்தில்லை. சரிதானே? இப்ப பாருங்க, 5 யூனிட் செய்முறை புவியல்ல அந்த 5 யூனிட்ல இருந்து 2 யூனிட்டை கழிச்சிட்டோம். அப்ப இருக்கிறது 3 யூனிட். 3 யூனிட்ல இருந்து 10 கேள்வி செய்யறது கஷ்டமா? 3 யூனிட்ல இருந்து 10 கேள்வி செய்ய கஷ்டமா? இந்த 3 யூனிட்டையும் நாங்க டிவைட் பண்ணிருக்கோம். முதலாவது பாருங்க, முதலாவது இந்த 5வது யூனிட் இருக்குதானே, சென்னன் புள்ளி விவர பட வரைகலைங்கிற யூனிட், அதுக்குள்ள 5 தேர்ச்சி மட்டம் இருக்குது. சரிதானே? 5 தேர்ச்சி மட்டம். அந்த 5 தேர்ச்சி மட்டத்தையும் தனித்தனியாக போட்டிருக்கேன். மேலுக்கு 76 பாட வேலை மேலுக்கு போட்டிருக்கு. சரிதானே? தரவு மூலாதாரம் 5.1, தரவு சேகரிப்பு முறை 5.2, அப்படி 5 தேர்ச்சி மட்டங்களும் அதுல வந்திருக்கு, போட்டிருக்கு. அதுக்கு அடுத்தது பாருங்க, படமும் நவீன படவரை கலையியலும் GIS GPS RS, அது ரெண்டும் சேர்ந்து ஒரு யூனிட். அது ரெண்டும் சேர்ந்து ஒரு யூனிட். விளங்குதா? 2.1 2.2 ரெண்டும் சேர்ந்து ஒரு யூனிட். அடுத்தது இடவிலக்க படம் ஒன்றின் அடிப்படை தகவல்களை உள்ளடக்கின தேர்ச்சி 3வது யூனிட். அப்ப பாருங்க, மொத்தம் 3 யூனிட்ல இருந்து தான் கேள்வி வரக்கூடும். வருது, வந்து கொண்டு இருக்குது இது வரைக்கும். இங்க அவதானிச்சு கொள்ளுங்க, நீங்களும் கெஸ் பண்ணலாம் அந்த 10 MCQவும் எதுக்குள்ள இருந்து எப்படி வரும் என்கிறத கெஸ் பண்ணலாம். முதலாவது பாருங்க, தரவு மூலாதாரம். முதல் இதை பாருங்க. சரிதானே? 3 யூனிட்டையும் சொல்ல போறேன். தரவு மூலாதாரம், அதுல பாருங்க தொடர்ச்சியான கேள்வி. அப்ப உங்களுக்கும் என்ன செய்ய போகுது, அந்த தரவு மூலாதாரத்துக்குள்ள இருந்து ஒரு கேள்வி வரப்போகுது. அதுக்குள்ள என்ன இருக்கு? அளவுசார் தரவு, பண்புசார் தரவு, பின்னக தரவு, இப்படியான தரவுகள் தான் இல்ல நீங்க படிச்சிருப்பீங்க. என்ன உதாரணங்களோட படிச்சிருப்பீங்க. அப்ப அந்த விஷயம் உங்களுக்கு இந்த பரீட்சையிலையும் வரக்கூடும். ஏன்? தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருக்குது ஒரு கேள்வி. அப்ப நீங்க செலக்ட் பண்ணி கொள்வீங்க, அந்த பகுதியை நான் நல்லா படிக்கணும். ஏன்? அதுல இருந்து ஒரு கேள்வி வருது. அடுத்தது பாருங்க, தரவு சேகரிப்பு முறைகள். உங்களுக்கு தெரியும், முதல் நிலை தரவு சேகரிப்பு முறை, 2ஆம் நிலை தரவு சேகரிப்பு முறை, இந்த 2 பகுதியும் இருக்குது. அப்ப அதுல இருந்து பாருங்க கேள்வி. உங்களுக்கு நான் ஆரம்பத்துல சொல்லியிருப்பேன், இல்லாட்டி வேற படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது MCQ பகுதியாக இருக்கட்டும், SC பகுதியாக இருக்கட்டும், உலகப்பட பகுதியாக இருக்கட்டும், ஒரு விஷயம், ஒரு கேள்வி, ஒரு வினா 3 வருஷம் தொடர்ச்சியாக வரலன்னு சொன்னா அது 4வது வருடம் கண்டிப்பாக வரக்கூடும். அது MCQ இருந்தாலும் சரிதான், SC இருந்தாலும் சரிதான், வேர்ல்ட் மேப்பாக இருந்தாலும் சரிதான். சரியா? அப்ப அந்த பகுதி வரக்கூடும். அப்ப இந்த அடிப்படையில 3 வருஷமாக தரவு சேகரிப்பு முறைகள்ல இருந்து வரல, அதனால போன முறையும் வந்திருந்துச்சு. அப்ப இந்த முறை நாங்க அதை ஒன்று எதிர்பார்க்கிறோம், ஒரு விஷயம் எதிர்பார்க்கிறோம். சரிதானே? அப்ப அந்த எதிர்பார்க்கிறோம்ங்கிற விஷயம் எல்லாம் எங்க என்று பார்த்தா நாங்க இந்த பேப்பர்ல எட் பண்ணிருக்கோம். அந்த எதிர்பார்க்கப்படுற தலைப்புகளை தான் இந்த பேப்பர்ல கேள்விகளாக மாத்திருக்கோம். அப்ப நீங்க எந்த அளவுக்கு இந்த பேப்பர் வைக்கிற தலைப்புகளை, கேள்விகளை நீங்க ஆயத்தப்படுத்தி கொள்ளணுங்கிறது உங்களுக்கு விளங்கும். அடுத்தது பாருங்க, புள்ளி விவரவியல். இந்த புள்ளி விவரவியல் 2 கேள்வி வரும். சரிதானே? வரைவு முறைகள், அதுலயும் தொடர்ச்சியான கேள்வி வருகிறது, அதுல இருந்தும் ஒரு கேள்வி வரப்போகுது. அங்கள பாருங்க, சமகணிய படம், இடக்கணிய படம். சென்னது விளங்கிச்சா? 3 வருஷம் தொடர்ச்சியாக வரலன்னு சொன்னா 4வது வருடம் வரத்தான் போகுது. அப்ப இந்த இடக்கணிய படம், சமகணிய படம் தொடர்பான விஷயங்கள்ல தெளிவாக இருக்கணும். அதுல இருந்து ஏதோ ஒரு கேள்வி ஒன்று வரத்தான் போகுது. சரியா? அதுல தெளிவாக இருக்கணும். அடுத்தது படம்.
படத்திலிருந்து இதுவரைக்கும் என்ன கருப்பொருள் படம், இடவிலக்க படம், அதுவும் 3 வருஷம் வரல. இந்த முறை ஒன்று எதிர்பார்க்கத்தான் படுகிறது. அதே போல நவீன பட வரைகலையில் 3 கேள்வி. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு நவீன பட வரைகலையில இருந்து 3 கேள்வி, மெப்புல இருந்து 1 கேள்வி 4, சமகணிய படம் இடகணிய படத்திலிருந்து 1 கேள்வி 5, வரைவு முறைகள் இருந்து 1 கேள்வி 6, புள்ளி விவரவியல் இருந்து ஒரு 2 கேள்வி 8, தரவு சேகரிப்பு முறைகளிலிருந்து 1 கேள்வி 9, தரவு மூலாதாரத்திலிருந்து 1 கேள்வி 10. நாங்களே எடுத்துட்டோம். அந்த 10 கேள்வியும் என்ன தலைப்புக்குள்ள இருந்து எத்தனை கேள்வி கேட்பாங்கன்னு நாங்களே கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு என்ன வேலை, என்ன தலைப்பண்டு பார்த்து அதை படிக்கிறது தான். அப்ப இது கஷ்டமா? இப்படி ஜியோகிராபி பாடத்தை பிரிச்சு என்ன உள்ளுக்கிரிக்கு மொத்தமா ஒரு சுள மாதிரி பல மாதிரி தான் இருக்கும். நாங்க தான் அதை உள்ளுக்கு உரிச்சு சுளை எடுத்து தனித்தனியாக எடுத்து பிரிச்சு படிக்கணும். படிச்சீங்கன்னா தான் தெளிவான முறையில படிக்கலாம். கஷ்டப்பட்டு படிக்காதீங்க. யாரும் ஜியோகிராபி பாடத்தை கஷ்டப்பட்டு படிக்காதீங்க, இஷ்டப்பட்டு ஸ்மார்ட்டாக படிங்க. அதைத்தான் நான் சொல்லிக் கொள்வேன். சரிதானே? ஓகே, இப்ப நாங்க என்ன செய்வோம்டா, கேள்விக்குள்ள போய்கொள்வோம். ரைட். அப்ப இதுல தரப்பட்டிருக்கிற தலைப்பு அனைத்துமே எதிர்பார்க்கப்படுற தலைப்புகளை பொறுத்தது. ஏன்னா நம்மளோட ஸ்டார்ட் பண்ணதே 35க்கு தான். அங்கால கொஞ்சம் உங்களுக்கு அந்த விஷயத்த சொல்லணும்ங்கிறதுக்காகத்தான் அந்த டைம் எடுத்தது. சரிதானே? நம்ம எம்சிக்கு படிக்கிறது முக்கியம். கட்டாயம் அந்த கேள்விகளை செய்வோம். எல்லாத்தையும் அதை செய்யறதை தாண்டியும் அதை எப்படி செய்யணும், எப்படி கையாளணும், எப்படி படிக்கணும், என்ன இது தெரிஞ்சாதான் இந்த எம்சிக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு. சும்மா எடுத்த உடனே நாங்க எம்சிக்கு என்ன செய்ய இயலாது, விளங்கப்படுத்த இயலாது. அது கட்டாயம் அந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிதானே? பிறகு வந்தவங்களுக்கு ரெக்கார்டிங் இருக்கும், அதை கேட்டு என்ன சொன்னனோ அதை தெரிஞ்சு கொள்ளுங்க. ஓகே, இப்ப நாங்க கேள்விக்குள்ள வரப்போறோம். சரிதானே? ஒவ்வொரு வினாவுக்குமான சரியான விடையினை தெரிவு செய்து அதற்குரிய இலக்கத்தினை எதிரே உள்ள புள்ளிக்கோட்டில் எழுதுக. இங்க எதிர ஒரு புள்ளிக்கோடும் இல்லை, நீங்க கேள்வி வாசிச்சு விடைகளை கோடு போட்டீங்கன்னா சரி. சரிதானே? ரைட். முதலாவது கேள்வி, எல்லாரும் என்ன செய்யணும்டா, பேசணும். சரிதானே? எல்லாரும் பேசணும். அந்த ஜும்மாவுல வெள்ளிக்கிழமை டைம்ல மௌலவி குதுபாவோத பயான் செல் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிற மாதிரி அப்படியே அமைதியா இருக்காம என்ன செய்யணும், பேசணும். சரிதானே? இது மார்க்க சொற்பொழிவு இல்லை, நான் மட்டும் பேசுறதுக்கு, நீங்களும் பேசணும். ரைட். முதலாவது கேள்வி, எண் இலக்கங்களில் உள்ள தரவு மற்றும் தகவல்களை காட்டுவதற்கும் எளிதாக விளங்கிக் கொள்வதற்கும் பொருத்தமான தகவல் காட்டுவதற்கும் பொருத்தமான பட வரைகலைகள் நுட்ப முறையானது. என்ன ஆன்சர்? வெரி குட். கேள்விய வெரி குட். ரெண்டாவது கேள்விய எப்பயும் தான் கேள்வியை நாங்க என்ன செய்யணும்டா, இந்த நம்ம அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி போகக்கூடாது. என்ன எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி போகக்கூடாது. இந்த வயசான கிழவு மாதிரி எப்படி நடப்பாங்க மெதுவா, அது போல மெதுவா தான் வாசிக்கணும். விளங்குதா? சில புள்ளிகள் இருக்கு, முதல் லைனை மட்டும்தான் வாசிக்கிற மர விட மார்க் பண்ணு பட்டுரும். அது ஒரு 15 நிமிஷத்தால 40 எம்சிக்கும் செய்யப்பட்டுரும். அப்படி அந்த முதல் வரியை வாசிச்சுட்டு உடனே விடதான் அங்கல சரியா வேணும், நான் எக்ஸாம் சரியா செஞ்சுட்டு வந்துட்டேன், அது மார்க்ஸ் அப்படியோ என்ன ஏதான் அங்க பார்த்தா சியும் டபிள்யூம் எஸ் தான். என்ன காரணம்டா, முதல் இருந்து அந்த அடி இருந்து இந்த நுனி வரைக்கும் வாசிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த ஸ்டார்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் வாசிக்கணும், கடைசி லைன் வரைக்கும் வாசிக்கணும். ஏனண்டா சில கேள்விகள் எப்படி கேட்பாங்கடா, கடைசியில தொங்கல்ல அமையாதது, அல்லாதது, எடுத்துக்காட்ட முடியாதது, என்ன இப்படி எதிர்மறையாக கேட்பாங்க சில கேள்விகள்ல. சில நேரங்கள்ல அந்த கேள்வியோட கடைசியில முறையேங்கிற சொல்ல பயன்படுத்துவாங்க. முறையே என்று சொன்னா அந்த விட ஓர்டர்ல இருக்கணும். அவங்க கேள்வி கேட்ட அந்த விட ஓர்டர்ல விடையும் இருக்கணும். முறையே என்று பயன்படுத்தினா அப்ப சும்மா அங்க இருக்குதான் என்று போட்டு கீழுக்கு வாசிச்சுட்டு விடைக்கு மார்க் பண்றது இல்ல. உங்களோட சரியான விட நீங்க கேள்வியை வாசிக்கிறதுலதான் தங்கி இருக்குது.
உங்களுக்கு எவ்வளவுதான் தெரிஞ்சிருந்தாலும் அந்த கேள்விக்கு விட எவ்வளவுதான் தெரிஞ்சிருந்தாலும் நீங்க அந்த கேள்வியை நிதானமா வாசிச்சு அந்த விளங்கி கொள்றதுலதான் நீங்க படிச்சுட்டு போன விடையே சரியாக அதுல குறிச்சு கொள்ளலாம். அவசரப்பட்டீங்களோ அவசரப்பட்டீங்களோ அடுத்த வருஷமும் நிதானமா இருந்து படிக்கத்தான் வேணும். விளங்குதா? அவசரப்படக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். பொறுமையா இருந்து தாராளமா நிதானமா அந்த கேள்வியை வாசிச்சு விளங்கி கொண்டு என்ன செய்யணும், நாங்க விடைய மார்க் பண்ணணும். ஓகே, வெரி குட். ரெண்டாவது ஆன்சர், அதாவது உங்களுக்கு தெரியும் படவரைகலைகள் என்ன உங்களுக்கு தெரியும், செய்முறை புவியியல்ல அந்த விஞ்ஞானத்துல பயன்படுத்தப்படுற பல்வேறு நுட்ப முறைகள் இருக்குது. அதுல இருக்கிற எல்லாமே பல்வேறு நுட்ப முறைகள் தான். அந்த நுட்ப முறைகளுக்குள்ள எண்ணிலக்கங்களில் உள்ள தரவுகள் என்ன டிஜிட்டல் டேட்டா அந்த எண்ணிலக்கங்களில் உள்ள தரவுகளையும் தகவல்களை நாங்க இலகுவாக விளங்கி கொள்றதுக்கு பொருத்தமான ஒரு படவரைகலைகள் வரைவுகள் என்ன. நீங்க வரைவுகள்ல நீங்க நிறைய விஷயம் படிச்சிருப்பீங்க, வரைபடம் எல்லாம் படிச்சிருப்பீங்க, கோட்டு வரைவு என்ன, பார் வரைவுகள், வட்ட வரைவுகள் இப்படின்னு சொல்லி நிறைய வரைவுகள் படிச்சிருப்பீங்க. என்ன, நாங்க எண் இலக்கங்கள்ல இருக்கிற அந்த தகவல்களை இலகுவாக எடுத்துக்காட்ட முடியும். அதை மட்டும்தான் படிக்கிறது நோக்கம் இல்லை. அதுல பாருங்க, முதலாவது விஷயம் படங்கள் என்று இருக்குது என்ன. படங்கள் என்று சொன்னா இடவிளக்க படம், கருப்பொரு படம் நீங்க படிச்சிருப்பீங்க. நாங்க பிரதானமாக அதுக்குள்ள படிச்சிருப்போம் இடவிளக்க படம். அப்ப அந்த இடவிளக்க படத்துல அதுல பயன்பாடு, இப்ப உதாரணத்துக்கு இந்த கேள்வியில தரப்பட்டிருக்கப்படி எண்ணிலக்கங்களில் உள்ள தரவு மற்றும் தகவல்களை காட்ட எளிதாக விளங்கி கொள்ள அப்படின்னு தந்திருக்கு. அதுக்கு நீங்க சொன்னீங்க வரைவுகள், வெரி குட். சில வேளைகள்ல இடத்தின் பரம்பலை காட்ட, ஒரு இடத்தினுடைய பரம்பலை காட்ட அதிகமாக பயன்படுத்தக்கூடிய அந்த பட வரைகலைகள் நுட்ப முறை என்னன்னு கேட்டா, ஒரு செய்முறை புவியல்ல ஒரு நுட்ப முறை என்னன்னு சொல்லி கேட்டா படங்களா? வெரி குட் படங்கள். வெரி குட், படங்கள். அப்ப பக்கத்துல எழுதி கொள்ளுங்க இடத்தின் பரம்பலை காட்ட அதிகம் பயன்படும் அப்படி எழுதி கொள்ளுங்க. அவர் எம்சிக்யூல எடுக்கும் போது இந்த விஷயங்கள் அந்த பகுதிக்குள்ள வந்து படிச்சு கொள்வோம். ஒரு கேள்விதான் பாக்குறது என்ன, நாங்க ஒரு கேள்விதான் போட்டிருப்போம். ஆனா அந்த ஒரு கேள்விக்குள்ள 5 கேள்வி இருக்கும், 5 விஷயம் இருக்கும். அப்ப அப்படித்தான் எம்சிக்யூ படிக்கணும். சும்மா ஒரு எம்சிக்யூ மட்டும் படிச்சா நாங்க தார அது எம்சிக்யூ தான் வருமெண்ட் இல்லை. ஆனா பெரும்பாலும் அந்த தலைப்புக்களை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். இருந்தும் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் ஆயத்தப்படுத்திட்டு போகணும். நான் பேசுறது சவுண்டா பேசுறேன், வேகமா பேசல. ஃபாஸ்ட்னு சொன்னா சொல்லணும், சரிதானே? அதை மெதுவா கதைச்சு அந்த சோந்தா மாதிரி காய்ச்சா உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனாலதான் கொஞ்சம் சத்தமா பேசுறேன், உங்களுக்கும் கொஞ்சம் உஷாரா இருப்பீங்க என்ன. அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு பக்கத்துல எங்கேயும் சோடா இல்லாட்டி சாப்பிடுறது இருந்தா சாப்பிடுங்க, நித்திரம்ன்றாம சாப்பிடுறீங்க, கொஞ்சம் உஷாராயிருங்க, சரிதானே? இந்த 3 நாள் சாப்பிடாதாக்கள் மாதிரி இருக்காமலுக்கு உஷாராயிருங்க. ரைட். அடுத்தது இந்த வரைவுகளுக்குள்ளேயும், சரிதானே? ஓகேமா. இந்த வரைவுகளுக்குள்ளேயும் என்ன செய்யுங்கடா, பக்கத்துல எழுதுங்க கால கமா இடர் ரீதியான தரவுகளை காட்டும். என்ன, இந்த வரைவுகள் கால ரீதியாகவும் இடர் ரீதியானதுமான தரவுகளை காட்டும். அப்ப இந்த பிரேக்கெட்டுக்கு எழுதி கொள்ளுங்க கால கமா இடர் ரீதியான தரவுகளை காட்டும் அப்படின்னு எழுதி கொள்ளுங்க. ஒரு விஷயம் இல்ல படத்துக்கு ஒரு பாயிண்ட் தான், படத்துக்கு ஒரு பாயிண்ட். இடத்தின் பரம்பலை காட்ட அதிகம் பயன்படும். விளங்கிட்டா? ஓகே. வரைவுகள்ல பிரேக்கெட் பண்ணி எழுதுங்க. அதுல இன்னொரு பாயிண்டும் இருக்குது, கால கமா இடரீதியான தரவுகளை காட்டும், கால ரீதியான இடரீதியான தரவுகளை காட்டும் என்று அதையும் எழுதி கொள்ளுங்க வரைவுகளுக்கு பக்கத்துல. அதுக்குதான் பெரிய பெரிய ஸ்பேஸ் எல்லாம் இருக்குது, அழகா அதுலயே எழுதலாம். அதுக்குதான் ரெட் கலர் பெண்ணியால எழுதுங்கன்னு சொன்னேன். இது எல்லாமே உங்களுக்கு எம்சிக்யூ பெரும்பாலும் கைட் அடிப்படையாக கொண்டுதான் வரும். அதனால கைட்ல இருக்கிற பாயிண்ட்களை வச்சு கொண்டுதான் சொல்றேன், சரிதானே? அடுத்தது இந்த ஒளிப்படம் என்ன, இந்த விமான ஒளிப்படங்கள்.
சொல்லுவோம். கொள்ளுங்க. யுத்த நடவடிக்கை கமா படங்களின் நிர்மாணிப்பு. யுத்த நடவடிக்கை கமா படங்களின் நிர்மாணிப்பு. சோட்டா எழுதி கொள்ளுங்க. சரிதானே? அதுகளுக்காக இந்த விமான ஒளிப்படங்கள் அதிகளவாக பயன்படும். அவ பிரேக்கெட்டுக்கு எழுதி கொள்றது. யுத்த நடவடிக்கை கமா படங்களின் நிர்மாணிப்பு. ஒரு தடவை 2 தடவை செல்லுவேன். எழுதுங்க. எழுதலன்னு சொன்னா ரெக்கார்டிங் கிடைக்கும். ரெக்கார்டிங்க பார்த்து எழுதுங்க. சரிதானே? எழுதுற வரைக்கும் வெயிட் பண்ணினா ஒரு கேள்விதான் பார்க்கலாம். அதனால விளங்குறத எழுதுங்க. எழுத மிஸ் ஆயினத ரெக்கார்டிங்க கேட்டு எழுதுங்க. பிரச்சனை இல்லை. சரிதானே? திரும்ப கேட்க வேணாம். ஏன்னா டைம் இல்லை. கொஞ்சமா செய்யணும் இதை வேகமா. ரைட். அடுத்தது படிமங்கள். படிமங்கள்னா செய்மதி படிமங்கள். அப்ப அந்த செய்மதி படிமங்கள் என்ன, செயற்கைக்கோள் மூலமாக ஒரு இடத்தை படம் பிடித்து அதில் இருக்கிற தகவலை வழங்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இது ஒரு நவீன நுட்ப முறையாக காணப்படுகிறது. என்ன, இந்த செய்முறையில அந்த பயன்படுத்தப்படுற நுட்ப முறைகள்ல ஒரு நவீன நுட்ப முறை. அவர் நவீன நுட்ப முறை என்று போட்டுக்கொள்ளுங்க. இது ஒரு நவீன நுட்ப முறையாக இருக்குது. அடுத்தது கணினிகள். கணினி என்று சொல்றது சொல்ற பாயிண்ட் ரெக்கார்டிங்க பார்த்து எழுதுங்க. இப்ப எழுத தேவையில்லை. சரியா? இப்ப யாரும் எழுதாதீங்க. செல்றத கேளுங்க. இப்ப யாரும் எழுதாதீங்க. ரெக்கார்டிங்க பார்த்து எழுதுங்க. அது ஈஸி. ரைட். அப்ப அவதானிங்க, கணினிகளுக்குள்ள நீங்க எழுதி கொள்ளணும். தரவு மற்றும் தகவல்களை களஞ்சியப்படுத்துறது. என்ன, சேவ் பண்றது. ஒரு தரவு தகவல்களை சேமிக்கிறது, அதை களஞ்சியப்படுத்துறது, இற்றைப்படுத்துறது, அப்டேட் பண்றது. ஒரு விஷயத்தை அப்டேட் பண்றதுக்கும் விவரிக்கிறதுக்கு, ஒரு தயாரிக்க வெளியிடுற காட்சிப்படுத்துறதுக்கும் ஒரு சிக்கலான ஒரு செயல்முறைகளுக்கு பயன்படுத்தப்படுறதுதான் இந்த கணினி தொழில்நுட்பம். விளங்குதா? அப்ப அதுல நீங்க அப்படி எழுதி கொள்ளுங்க. தரவு மற்றும் தகவல்களை களஞ்சியப்படுத்தல், இற்றைப்படுத்தல், விவரித்தல், தயாரித்தல், காட்சிப்படுத்தல் ஆகிய சிக்கலான செயல்முறைகளுக்கு பயன்படும். இப்படி ரெக்கார்டிங்க பார்த்து எழுதுங்களாம். இப்ப எழுதோனா ரைட். இப்படி எழுதி கொள்ளணும். அப்ப நான் ஒரு கேள்வி பார்க்கறது நோக்கம் இல்லை, அதுக்குள்ள இருக்கிற கேள்விகளை பார்க்கணும். சரிதானே? அங்க மேக்சிமம் ஒரு 40 கேள்வியாச்சும் பார்க்கணும். ரைட். 2வது கேள்வி, செய்முறை புவியியல் பெரிதும் உதவும் துறைகளில் பாருங்க. செய்முறை புவியியல் பெரிதும் உதவும் துறைகள் என்று வாசி போட்டு வந்து விடையை மார்க் பண்ணினா புரியல. கேள்வி தொங்கலை பார்க்கணும். அடி தொங்கல முடிகிற இடத்தை பார்க்கணும். செய்முறை புவியியல் பெரிதும் உதவும் துறைகளில் பொருத்தம் மற்றது. அப்ப பொருத்தம் இல்லாதது என்ன ஆன்சர்? 3வது வெரி குட். கனியவள பிரித்தலுக்காக, பிரித்தறிதலுக்கு. அப்ப அதுல இன்னொரு கேள்வி ஒளிஞ்சிருக்குது. என்ன, செய்முறை புவியியல் பெரிதும் உதவும் துறைகள் ஆவன என்று கேட்டா என்ன எழுதுவோம்? வானிலை எதிர்வு கூறல், எதிர்கால அபிவிருத்தி திட்டம், கற்றல் கற்பித்தல் செயற்பாடு, இடர் தொடர்பான முகாமைத்துவம். விளங்குதா? செய்முறை புவியியல் பெரிதும் உதவும் துறைகள் என்று கேட்டா இந்த 4 விடையும் வரும். அப்ப அதுக்குள்ள ஒரு கேள்வி மட்டும் இல்ல, 2 கேள்வி ஒளிஞ்சிருக்கு. சரிதானே? 2 கேள்வி ஒளிஞ்சிருக்கு. அப்படியும் செய்ய தெரியணும். அது தேவைண்டா பக்கத்துல நோட் பண்ணி கொள்ளலாம். சரிதானே? உங்களோட டியூட் நீங்க எப்படி நோட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, வெரி குட். 3வது கேள்வி, பின்வருவனவற்றுள் புவியியல் தகவல்களின் இரு வகைகள் ஆவன. வெரி குட். ஓகே ஓகே. விட தெரிஞ்சாலும் செல்லுங்க. சரிதானே? நீங்க மனசை விட்டு வெளியால செல்லும் போதுதான் என்ன செய்யும் வேண்டா, அது உங்களோட மனசுல பதியும். என்ன, உங்களோட மனசுல பதியும். ஒரு சக்சஸ் ஆகும் எப்பன்னு சொன்னா, நாங்க வாயை திறந்து பேசும் போதுதான். அது படிப்பா இருந்தாலும் சரிதான், காதலா இருந்தாலும் சரிதான், என்னதான் இருந்தாலும் வாயை திறந்து செல்லணும். என்ன, சென்னதான் அது சக்சஸ் ஆகும். நம்ம அப்படியே மனசுக்கு வச்சுட்டு பூட்டி வச்சிருக்க கூடாது. வாயை திறந்து பேசணும். விளங்குதா? அப்ப முதலாவது புவியியல் தகவல் 2 வகைகள் என்று கேட்டா, கால ரீதியான தகவல், இட ரீதியான தகவல். நீங்க நிறைய இடத்துல ஜியோகிராபி பாடத்துல நிறைய இடத்துல இந்த தகவல்கள் வகைப்பாடுகளை படிச்சிருப்பீங்க. என்ன, ஒரு இடத்துல இந்த புவியியல் தகவல்கள் என்று சொல்லி கால ரீதியான தகவல், இட ரீதியான தகவல் என்று படிச்சிருப்பீங்க. இடவிளக்க படத்துல காணப்படுற தகவல்கள்ல பௌதீக தகவல், பண்பாட்டு தகவல் என்று படிச்சிருப்பீங்க. அதே நேரம் தரவு சேகரிப்பு முறைகள்ல இருக்கிற 2 வகையான பிரிவுல முதல்நிலை தரவு, 2ஆம் நிலை தரவு, இப்படி நிறைய தரவுட வகைகளை படிச்சிருப்பீங்க. விளங்குதா? நிறைய தரவுட வகைகளை படிச்சிருப்பீங்க. இந்த இடத்துல கேட்கப்பட்டது புவியியல் தகவல்களினுடைய 2 வகைகள்.
அப்ப கால ரீதியான தகவல் மற்றும் இட ரீதியான தகவல். அதுல ரெண்டாவது விடையை பாருங்க, மூணாவதுல ரெண்டாவது விடையை பாருங்க. பௌதீக தகவல்கள் மற்றும் பண்பாட்டு தகவல். இது எதுக்குள்ள வரும்? இதுக்கு ஒரு கேள்வி உருவாக்குறதா இருந்தா இடவிலக்கப்படம். வெரி குட், வெரி குட். ஃபுல்லா சொல்லுங்க பாப்போம். இடைவிலக்கப்படத்தில் முகப்பில் உள்ளடக்கப்படும் தகவல்கள். வெரி குட், வெரி குட், வெரி குட். இடவிலக்கப்படத்தில் முகப்பில் உள்ளடக்கப்பட்டுள்ள இரு வகையான தரவுகள் என்று கேட்டா பௌதீக தகவல் மற்றும் பண்பாட்டு தகவல். அப்ப அதுக்குள்ளே ரெண்டு கேள்வி இருக்கு. அதுல டேஷ் போட்டு எழுதி கொள்ளலாம். இடவிலக்கப்படத்தினுடைய முகப்பில் காணப்படுகின்ற இரு தரவுகள் என்று அந்த ரெண்டாவது விடைக்கு நேர எழுதி கொள்ளுங்க. ரெக்கார்டிங்க பார்த்து எழுதுங்க. சரிதானே? அந்த ஸ்லோவா எழுதுறாக்கள் ரெக்கார்டிங்க பார்த்து எழுதுங்க. அப்ப அதுக்கு ரெண்டாவது ஆன்சர், சாரி, முதலாவது ஆன்சர், ரெண்டாவதுக்கு அந்த இதை எழுதி கொள்ளுங்க. சரிதானே? அதுக்கு முதலாவது ஆன்சர். ஷேர் போலயே சொல்லி தந்துட்டாருன்னு சொல்லக்கூடாது. ரைட், ஓகே. அடுத்தது நாலாவது கேள்வி. இடக்கணிய படம் சமகணிய படம் புள்ளிப்படங்கள் என்பன. என்ன ஆன்சர்? வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். நாலாவது கருப்பொருள் சார்ந்த படங்கள். உங்களுக்கு தெரியணும், கருப்பொருள் சார்ந்த படங்கள் உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும். கருப்பொருள் சார்ந்த படங்கள் என்கும் போது கருப்பொருள் என்றா என்ன? அதாவது கருப்பொருள் என்கிறது குறித்த ஒரு கருப்பொருளை மட்டும் அடிப்படையாக கொண்டிருக்கும். அதாவது அந்த படத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு தகவல் மட்டும்தான் இருக்கும். உதாரணமாக இலங்கையினுடைய சுற்றுலா தகவல்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கின ஒரு சுற்றுலா படம் ஒன்று உங்களோட கையில இருக்குது என்று சொன்னா அது வெள்ளக்காரன் என்ன செய்யறான், ஒரு நாட்டுக்கு வரும்போது அந்த சுற்றுலா படத்தை பார்த்து எங்கெங்க சுற்றுலா தலங்கள் இருக்குது, நாங்க எங்கெங்க போகணும், எந்த இடத்துல என்ன வகையான சுற்றுலாக்கள் இருக்குதுன்ட்டு அந்த ஒரு படத்தை பார்த்து அவர் அவதானிச்சு கொள்ளலாம், அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். அப்ப அந்த படத்துல ஒரு தகவல் மட்டும்தான் இருக்குது, சுற்றுலா தகவல் மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னா அது ஒரு கருப்பொருள் படம். ஒரு தகவல் மட்டும்தான் இருக்குது. இங்க பாருங்க, இடக்கணிய படங்களாக இருக்கட்டும். ஏன்னா இடக்கணிய படத்துல என்ன விஷயத்தை நாங்க எடுத்து காட்டுவோம்? இடக்கணிய படம் ஸ்பெஷலா என்ன அம்சத்தை காட்டும்? இடரீதியான பரம்பலை. இடரீதியான பரம்பல். இன்னும் ஸ்பெஷலா இன்னும் குடித்தொகை அடர்த்திகள். அடர்த்தி அந்த பெரும்பாலும் மிக முக்கியமா இந்த அடர்த்தி என்ன ஒரு அடர்த்திகளை எடுத்து காட்டுறது. அப்ப அடர்த்தி எங்கும் போது அதுல ஒரு குடித்தொகையில ஒரு அடர்த்தியை செல்லலாம். என்ன அப்ப ஒரு படத்துல குடித்தொகை அடர்த்தி என்ன, குடித்தொகை அடர்த்திங்கிற ஒரு அம்சம் மட்டும்தான். அதுல கொண்டு மாற்றிட குடித்தொகையை போய் சேர்க்கலாமா? வேற என்னத்திலையும் குடித்தொகை அடர்த்தியை போய் சேர்க்கிறதா? இல்ல. ஒரு விஷயத்தை மட்டும்தான் சுட்டி காட்டப்படும். விளங்குதா? ஒரு விஷயம் மட்டும்தான் அங்க சுட்டி காட்டப்படும். அதே போல சமகணிய படத்திலையும் ஒரு அம்சம்தான். அது பெரும்பாலும் பரம்பலை காட்டும். படிச்சிருப்பீங்க, உதாரணமா ஒரு மலை வீழ்ச்சி பரம்பல் ஒரு அம்சத்தை தான் காட்டும் அந்த படத்துல. அதே போல புள்ளி படங்களும் என்ன, புள்ளி படங்கள்லயும் ஒரு அம்சத்தை தான் எடுத்து காட்டப்படும். ஒரு டைம்ல ஒரு படத்துல ஒரு அம்சம். அப்ப விளங்கி கொள்ளணும், ஒரு கருப்பொருளை மட்டும் கொண்டது கருப்பொருள் சார்ந்த படங்கள். அப்ப இந்த இடக்கணிய படங்களாக இருக்கட்டும், சமகணிய படங்களாக இருக்கட்டும், புள்ளி படங்களாக இருக்கட்டும், இந்த மூணுமே கருப்பொருள் சார்ந்த படங்கள் ஆகும். விளங்குதா? விளங்கி கொள்ளணும். அப்ப இதுல கருப்பொருளுக்கு உதாரணம், ஒரு சோடி உதாரணம் என்று சொல்லி 2021ஆம் ஆண்டு முதலாவது கேள்வியாக கேட்டாங்க. அப்ப இப்படியும் ஒரு கேள்வி கேட்கலாம் என்கிறதுக்காக இந்த தலைப்பிலிருந்து ஒரு கேள்வியை போட்டிருக்கேன். சரிதானே? விளங்கி கொள்ளுங்க. ரைட். அடுத்தது 5வது விஷயம். அப்ப அந்த பாயிண்ட்டுக்குள்ள நீங்க கருப்பொருள் படம் என்னென்று எழுதிட்டு அந்த இடக்கணிய படம், சமகணிய படம், புள்ளி படத்துக்கு ஒவ்வொரு உதாரணத்தை அதுக்குள்ள எழுதி வச்சீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஒரு விஷயத்தை தான் எடுத்து காட்டும் என்கிறது விளங்கும். சரிதானே? அப்படி எழுதி கொள்ளுங்க, அது பரவாயில்லை. அடுத்தது 5வது கேள்வி. அளவு திட்டத்திற்கு ஏற்ப
தனியதொரு படத்தில் உண்மையான நிலத்தோற்றத்தினுடைய பௌதீக மற்றும் பண்பாடு அம்சங்களை எடுத்து காட்டுவது. வெரி குட். இடவிளக்கப்படம். நீங்க படிச்சதை வச்சு சொல்லுங்க. அளவு திட்டத்திற்கு ஏற்ப என்ன அளவு திட்டம்? 150,000. நம்ம படிச்சதை வச்சுக்கொண்டு 1:50,000. வெரி குட். ஏதோ ஒரு அளவு திட்டம் 1:50,000 அளவு திட்டத்திற்கு ஏற்ப தனி ஒரு படம். என்ன தனி ஒரு படம் தானே? ஒரு பிரதேச பௌதீக மற்றும் பண்பாட்டு அம்சங்களை. அப்ப வவுனியா ஒரு பிரதேசத்தை எடுத்தீங்கன்னா அந்த பிரதேசத்தினுடைய உண்மையான நிலத்தோற்றம் இருக்குந்தானே? உண்மையான நிலப்பரப்பினுடைய பௌதீக இயற்கையாக அமைய பெற்ற அம்சங்கள் பௌதீக அம்சங்கள், மனிதர்களால் உருவாக்கம் பெற்ற அம்சங்கள் எல்லாம் பண்பாட்டு அம்சங்கள். இது ரெண்டுமே ஒரு உண்மையான ஒரு நிலப்பகுதியில ஒரு பிரதேசத்துல காணப்படும். உங்களோட பிரதேசத்திலையும் ஒரு காடும் இருக்கும், இயற்கையாக அமைஞ்ச மரங்களும் இருக்கும், நீங்க கட்டின வீடுகளும் இருக்கும். அப்ப இயற்கையாக அமைஞ்ச காடுகள் பௌதீக அம்சங்களாகும். உங்களோட கட்டிடங்கள் அப்ப அதுக்கு நாங்க பயன்படுத்துற பெயர் தான் இடவிளக்கப்படம். இந்த இடவிளக்கப்படத்துல தான் என்ன செய்யறாங்கண்டா பௌதீக பண்பாட்டு அம்சங்களை வெளிக்காட்டக்கூடியதாக இருக்கும். சரிதானே? அப்ப அதுக்கு 2வது ஆன்சர் நோட் பண்ணி கொள்ளுங்க. அடுத்தது 6வது கேள்வி. சரிதானே? 6வது கேள்வி. இடவிளக்க படங்களின் பயன்பாடுகள் அல்லாதவை என கருதக்கூடியது. கொஞ்சம் வேகமா தான் போய் கொள்ளணும், கேள்வியை முடிக்கணும். 5வது. வெரி குட். அப்ப மேலுக்கு இருக்கிற வெரி குட் 5வது ஆன்சர். அப்ப மேலுக்கு இருக்கிற 4மே என்ன? இடவிளக்க படங்களுடைய பயன்பாடு. சார்பு ரீதியான தனி மற்றும் தனி அமைவிடம், பௌதிக பண்பாட்டு அம்சங்களுக்கு இடையிலான தொடர்பு, ஒரு நாட்டினுடைய அபிவிருத்தி திட்டம், பௌதிக அம்சங்களுக்கு இடையிலான தொடர்புகள். அப்ப இதெல்லாம் என்ன? ஒரு இடவிளக்க படத்தினுடைய பயன்பாடு. முதல் 4ம் கடைசி இருக்கிறது பயன்பாடு அல்லாதது. அப்ப அதுல 2 கேள்வி இருக்குது. பயன்பாடுன்னு கேட்டாலும் அதுக்குள்ள விட இருக்குது. சரிதானே? விளங்கி கொள்ளணும். ஓகே, வெரி குட். அடுத்தது 7வது. அண்மை காலமாக இலங்கையின் விவசாய நில அபிவிருத்திக்காக பயன்படுத்தப்படும் அளவு திட்டம். 1:10,000. வெரி குட். 1:10,000. வெரி குட். சரிதானே? 1:50,000 அது வளமையானது. 1:10,000 தான் என்னன்னு சொன்னா ஒரு நாட்டினுடைய ஒரு பிரதேசத்தினுடைய ஒரு அபிவிருத்தி திட்டமிடல் செயற்பாடுகளை தயாரிக்கிறதுக்காக இவ்வாறான அளவு திட்ட பயன்களை தான் நாட்டில பயன்படுத்தி கொள்றாங்க. உதாரணமாக இந்த இளைஞருடைய விவசாய நில அபிவிருத்திக்காக இந்த 1:10,000 என்கிற அளவு திட்டம் ஒன்றுக்கு 24,000 என்கிற ஒரு அளவு திட்டம் ஒன்று இருக்குது. அது எந்த நாட்டில பயன்படுத்தப்படுகிறது? யாராவது? ஐக்கிய அமெரிக்கா. வெரி குட். அதையும் நோட் பண்ணி கொள்ளுங்க. அதையும் அந்த இடத்துல சும்மா நோட் பண்ணி கொள்ளுங்க. 1:24,000 என்கிற அளவு திட்டம் என்ன நாடு? ஐக்கிய அமெரிக்கா, USA. நோட் பண்ணி கொள்ளலாம். சரிதானே? பரவாயில்லை, நோட் பண்ணி கொள்ளலாம். ஓகே. அடுத்தது இவ்வளவு நாங்க படிச்ச இவ்வளவும் முதலாவது செய்முறை புவியியல் முக்கியத்துவம்ங்கிற அழகுக்குள்ள இருந்தும் முதலாவது யூனிட். அதுல இருந்து கேள்வி வாரல, நாங்க போட்டிருக்கோம். அதே நேரம் தேர்ச்சி 2.1 படம்ங்கிற தலைப்புக்குள்ள இருந்தும் பார்க்க போறோம். அவதானிச்சு கொள்ளுங்க. புவியியல் முறைமையில் ஒழுங்கு செயல்முறையை எடுத்துக்காட்டும் தெரிவு.
உங்களுக்கு தெரியும் ஓகே, வெரி குட் வெரி குட். அஞ்சாவது என்ன? வெரி குட். உங்களுக்கு தெரியும் ஜிஐஎஸ், புவியியல் தகவல் முறைமை. நீங்க படிச்சுட்டு போவீங்க, நீங்க எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போவீங்க ஜிஐஎஸ், ஜிபிஎஸ், ஆர்எஸ் தான் படிச்சுட்டு போவீங்க. அங்க கேள்வியில வரும் ஜிஐஎஸ் என்று வராது, புவியியல் தகவல் முறைமை என்று தான் வரும். சில வேளைகள்ல கேள்வியில புவியியல் தகவல் முறைமைக்கு பக்கத்துல ஜிஐஎஸ் போடலாம், பிரேக்கெட்டுக்கு போட்டு தரலாம். சில வேளைகள்ல போடலன்னு சென்றாலும் விளங்கி கொள்ளணும், ஜிஐஎஸ்ங்கிறது புவியியல் தகவல் முறைமை. அந்த புவியியல் தகவல் முறைமையில ஒரு ஒழுங்கு செயல்முறையை கேட்பாங்க, விளங்குதா? ஒரு ஒழுங்கு செயல்முறையை கேட்பாங்க. கேட்டா அஞ்சாவது விட முதலாவது ஜிஐஎஸ் என்கிறது ஒரு சாஃப்ட்வேர், ஒரு மென்பொருள், என்ன? ஒரு சாஃப்ட்வேர், சரிதானே? அதை நாங்க கம்ப்யூட்டர்ல, நீங்க வலைமையா கம்ப்யூட்டர்ல பாவிப்பீங்க தானே, ஒரு பவர் பாயிண்ட், ஒரு எக்ஸல், ஒரு வேர்ட் மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் ஜிஐஎஸ்ங்கிறது. அத கம்ப்யூட்டர்ல என்ன செய்வீங்க? இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்துவீங்க. அந்த ஜிஐஎஸ் அந்த செயற்பாடு, அந்த செயல்முறை எப்படி இருக்குது ஒரு ஓர்டர்ல சொல்லணும். முதலாவது தரவு உள்ளீடு, தரவுகளை உள்ளீடு செய்யும். என்ன? ஏதாவது ஒரு தரவு மூலாதாரத்துல இருந்து எடுக்கின்ற தரவுகளை, அந்த தரவை கணினிக்குள்ள நாங்க தரவை உள்ளீடு செய்யறோம், திரும்ப தேக்கி வைக்கிறோம். அப்ப அதுல எழுதி கொள்ளுங்க, அதாவது ரெக்கார்டிங்க பார்த்து எழுதுங்க. அதுல சில சில சொற்பதங்களை சொல்லி தருவேன், எழுதி கொள்ளலாம். தரவு உள்ளீடு என்று சொல்றது இடம் சார்ந்த தரவுகள், அதுகளை நாங்க என்ன செய்யறது? பெற்றுக்கொள்றது. இந்த தேக்கி வைத்தல், எம்சிக்யூல தேக்கி வைத்தல் என்னும் தரலாம், சேமித்தல் என்ன? தேக்கி வைத்தல் அல்லது சேமித்தல், ரெண்டு சொற்பதங்களும் பயன்படுத்தல். அடுத்தது மூணாவது, இதெல்லாம் ஓடலாம். தரவை உள்ளுக்கு உள்வாங்குது, அதை பெஸ்ட்டுக்கு சேவ் பண்ணுது. அதுக்கு பிறகு இற்றைப்படுத்தல், நல்லா வழங்கிக் கொள்ளுங்க. இந்த மூணாவது பாயிண்ட் சில வேளைகள்ல வரும், சில வேளைகள்ல விடையில வராது. என்ன காரணம் என்றா, இற்றைப்படுத்தல் என்று சொல்றது அப்டேட் பண்றது. இப்ப ஒரு விஷயத்தை நீங்க இப்பதான் தயாரிக்க போறீங்க, புதுசா உருவாக்க போறீங்க என்று சொன்னா அதுக்கு அப்டேட் இருக்குமா? இருக்காது. இற்றைப்படுத்தல்ங்கிறது இருக்காது. ஆல்ரெடி செய்து வைத்த ஒரு விஷயத்தை நீங்க புதுப்பிக்க போறீங்கன்னு சொன்னாதான் இற்றைப்படுத்தல்ங்கிறது வரும், அப்டேட் பண்றதுங்கிறது வரும். ஒரு விஷயத்தை அப்பதான் செய்ய போறீங்க, அப்பதான் அதை கிரியேட் பண்ண போறீங்கன்னு சொன்னா அதுக்கு இற்றைப்படுத்தல் வராது, சரிதானே? அப்ப சில வேளைகள் அது வரும், சில இடத்துல வராமலும் விடும். அதை நான் போட்டிருக்கேன், சரிதானே? தரவு உள்ளீடு, தேக்கி வைத்தல், இற்றைப்படுத்தல். அப்ப என்ன செய்யணும்? தரவு உள்ளீடு செஞ்சாச்சு, ஜிஎஸ்க்கு சேமிச்சாச்சு, சேவ் பண்ணியாச்சு. இப்ப நாங்க என்ன செய்யறோம்? அதை கையாளுறோம், பாவிக்க போறோம். அதை என்னன்னு சொல்லி செய்ய போறோம், செய்ய ஸ்டார்ட் பண்ண போறோம். கையாள்றது. அப்ப கையாள்றதுக்கு நாங்க நிறைய சொல்ல பயன்படுத்தலாம். நிர்வகித்தல் என்று பயன்படுத்தலாம், ஒழுங்குபடுத்துறது என்று பயன்படுத்தலாம், முகாமை செய்யற என்று பயன்படுத்தலாம். இப்படி நிறைய சொற்பதங்களை பயன்படுத்தலாம். அதே போல பகுப்பாய்வு செய்யறது, என்ன? அந்த விஷயங்களை நாங்க பகுப்பாய்வு செய்து கடைசியாக வெளியிடுறோம், காட்சிப்படுத்துறோம். அப்ப இந்த ரெண்டு மார்க்ஸுக்கு கேட்டாலும் இந்த ஒழுங்க வச்சு கொண்டு விரிச்சு எழுதினீங்கடா 2 மார்க்ஸ் விழும். அப்ப இந்த ஒழுங்க பாடமாக்கி கொள்ளுங்க, ஓர்டர்ல பாடமாக்கி கொள்ளுங்க. சம்டைம் இற்றைப்படுத்தல் வராம மற்றதெல்லாம் வரும், அதனால ஒரு ஓர்டர்ல பாடமாக்கி கொள்ளுங்க, அதான் முக்கியம். ரைட், ஓகே. அந்த புவியியல் தகவல் முறைமையின் ஒழுங்கு செயல்முறையை அதுக்கு பக்கத்துல நோட் பண்ணி கொள்ளுங்க, முறையே என்று பயன்படுத்தி கொள்ளுங்க, சரியா? அதுக்கு பக்கத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல முறையே என்கிற சொல்ல பயன்படுத்தி கொள்ளுங்க, சரியா? முறையே எடுத்துக்காட்டும் தெரிவு யாது என்கிற அந்த சொல்ல பயன்படுத்தி கொள்ளுங்க, எழுதி கொள்ளுங்க, முறையே எழுதி கொள்ளுங்க. ரைட், ஓகே, வெரி குட். அடுத்தது 9வது கேள்வி. புவியியல் தகவல் முறைமையின் தனி உரிமை மென்பொருள் ஆவன. வெரி குட். என்னண்டா, என்ன கேள்வி என்றா
2023 ஆண்டு 2023 ஆண்டு நீங்க ஜிஐஎஸ்ல சொற்பியா அந்த மென்பொருள் பகுதிக்குள்ள நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த 2023 ஆண்டு 3வது கேள்வியாக கேட்டாங்க, பின்வருவனவற்றுள் திறந்த மூல ஓபன் சோர்ஸ் அந்த மென்பொருள் என்னன்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு ஆன்சராக QGIS என்று கொடுத்திருந்தாங்க. ஓகே, அப்ப ஓப்பன் மூல மென்பொருள் அதாவது திறந்த மூல மென்பொருள் QGIS என்றா பொருத்தமற்ற அந்த 4 விடையும் எந்த பிரிவுக்குள்ள வரும்? என்ன, அது தனி உரிமை மென்பொருளாக இருக்கும். விளங்கிக் கொள்ளுங்க. திறந்த மூல மென்பொருள் என்றா எல்லாரும் பயன்படுத்தலாம். தனி உரிமை எங்கும் போது சில வேளைகள் அது நாங்க என்ன செய்யலாம், காசு கட்டி அப்படி எடுக்கக்கூடியதாக இருக்கலாம். என்ன, அப்படியான மென்பொருள்களாக இருக்கலாம். அப்ப திறந்த மூலம் எங்கும் போது திறந்த மூல மென்பொருள் எங்கும் போது எல்லாரும் பயன்படுத்தி கொள்ளலாம். சரிதானே? ஓபன் சோர்ஸ். அதுக்கு உதாரணம் QGIS. அப்ப அதுக்குள்ள என்ன வரும் என்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு ஓபன் சோர்ஸ் திறந்த மூல மென்பொருள் என்றா QGIS, கிராஸ் GIS, ஜியோ சேவர், சகா GIS, ILWIS என்று சொல்லி உண்டு. அப்ப இதெல்லாம் திறந்த மூல மென்பொருள். இதை தாண்டி வர மற்றது எல்லாம் நீங்க தனி உரிமை மென்பொருளாக எடுத்து கொள்ளலாம். சரிதானே? அந்த விஷயத்த ரெக்கார்டிங்க பார்த்து நோட் பண்ணி கொள்ளுங்க. இந்த தனி உரிமை மென்பொருளுக்குள்ள மெப் இன்ஃபோ, குளோபல் மெப்பர், ArcGIS, கூகுள் எர்த், இன்டர்கிராஃப் உண்டு, அது இன்டர்கிராஃப், ITRISI என்று போட்டு உண்டு. இப்படி நிறைய இருக்கு. சரிதானே? உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். நான் சொன்ன உதாரணங்களை ரெக்கார்டிங்க பார்த்து நோட் பண்ணி கொள்ளலாம். சரிதானே? ஓகே, அடுத்தது 10வது புவியியல் அம்சங்களுடன் தொடர்பான தரவுகளை ஆள்கூறுகளில் எடுத்து காட்டுவது. ஒரு கோஆர்டினேட் மூலம் என்ன எடுத்து காட்டக்கூடியது என்னது கேட்கிறாங்க. வெரி குட், வெரி குட். 2வது வெரி குட், இடம்சார் தரவு. வெரி குட், சரிதானே? இடம்சார் தரவு. இப்ப வழங்கிக் கொள்ளுங்க, இந்த GIS-இன் தரவுகளின் 2 வகைப்பாடுகளும் என்னென்ன? வெரி குட், வெரி குட், வெரி குட். GIS தரவுல 2 வகைப்பாடு இருக்குது. ஒன்று இடம் சார்ந்த தரவு, இடம் சாராத தரவு. இந்த இடம் சார்ந்த தரவுங்கிறது 2021 ஆண்டு 23 ஆண்டு கேட்டுட்டாங்க. 2 வருஷம் கேட்டுட்டாங்க, ஒரு வருஷம் விட்டு. ஆனா 2 வருஷம் கேட்டுட்டாங்க. இடம் சாராத தரவுல இருந்து இது வரைக்கும் MCQ வரல. அப்ப 2021 23 இடம் சார்ந்த தரவுல இருந்து உதாரணம் தான் கேட்டாங்க. சம்டைம் இந்த முறையும் இடம் சார்ந்த தரவுண்டா என்னன்னு கேட்டுட்டாங்கண்டா, மாட்டிக்கொள்ள கூடாது. என்ன, அப்ப அதுக்குரிய கேள்விதான் அது. அப்ப அதுக்குள்ள நாங்க உதாரணங்களும் பார்க்க வேண்டி இருக்குது. சரியா? இடம் சாராத தரவுல இருந்து இது வரைக்கும் கேள்வி இல்ல, அதுக்கு உதாரணம் பார்க்க வேண்டி இருக்குது. இடம் சார்ந்த தரவுல உதாரணங்கள் 2 வருஷம் கேட்டாங்க, அந்த கேள்வியும் பார்க்க வேண்டி இருக்குது. விளங்கி கொள்ளணும். அப்ப அந்த இடத்துல GIS-னுடைய தரவுட 2 வகைகள் என்று போட்டு அதை எழுதி கொள்ளணும். அடுத்தது 11வது கேள்வி, பின்வருவனவற்றுள் இடம்சார் தரவுக்குரிய உதாரணங்களாக அமைவன. 4வது. வெரி குட், வெரி குட், வெரி குட். 4வது, அதாவது இடம் சார்ந்த தரவுண்டா ஒரு அமைவிடத்தை, ஒரு பரம்பல, ஒரு இடத்தை சுட்டி காட்டக்கூடியது. பெரும்பாலும் உங்களோட பாஸ் பேப்பரை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா விளங்கும், பெரும்பாலும் அந்த விடையிலேயே அவங்க அமைவிடம், பரம்பல் அப்படின்னு தந்திருப்பாங்க. அந்த சொற்பதங்களை வச்சுக்கொண்டு நீங்க அடையாளப்படுத்தி கொள்ளலாம். பெரும்பாலும் தந்திருப்பாங்க. அந்த ஃபைனல் எக்ஸாம்ல எப்படி தருவாங்களோ அதை அடிப்படையாக வச்சுதான் நாங்களும் பேப்பரை தயாரிச்சிருக்கோம். பாருங்க, பயிர்களின் பரம்பல், நாடொன்றின் அமைவிடம், நதிகளின் பரம்பல். அப்ப ஒரு இடத்த, ஒரு பிரதேசத்துல, ஒரு பகுதியை ஒரு சுட்டி காட்டுதா இல்லையா, அமைவிடம், பரம்பல் இப்படின்னு சொல்லி ஒரு இடத்தை சுட்டி காட்டி வருகுதுன்னு சொன்னா இடம் சார்ந்த தரவு. அதுக்கு ஒப்போசிட் ஆனதுதான், அதுக்கு எதிரானதுதான் இடம் சாராத தரவு. பின்வருவனவற்றுள் பின்வருவனவற்றில் புவியியல் தகவல் முறைமையில் பயன்படுத்தப்படும் இடம் சாரா தரவுகளுக்கு உதாரணங்களாக எடுத்து காட்டுவது. வெரி குட், வெரி குட். 2வது, வெரி குட். என்ன பாருங்க, நீரின் தரம், நாடொன்றின் குடித்தொகை,
வீதிகளின் நீதம் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இடம் சாரா தரவுன்னு சொல்றது அது ஒரு ஒரு பண்பை ஏதோ ஒரு பண்பை வெளிக்காட்டுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு நாங்க பார்த்தோம், வீதிகளின் பரம்பல் என்று வந்தா, வீதிகளின் பரம்பல் என்று வந்தா அத நாங்க இடம் சார் தரவுக்கு சொல்றோம். அதுவே வீதிகளின் நீளம் என்று வந்தா அந்த வீதியினுடைய ஒரு பண்பு நீளம். விளங்குதா? அப்ப அந்த பண்பு ஒரு ஒரு விடயத்தை ஒரு பண்பை எடுத்து காட்டுறது விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க. அந்த இடம் சார்ந்தரவுக்கு ஒபோசிட்டாக இருக்கும். அப்ப வீதிகளின் நீளம் என்கிறது இடம் சாரா தரவு. நாடு ஒன்றினுடைய அமைவிடம் என்று சொன்னா அது இடம் சார்ந்த தரவு. அந்த நாடு ஒன்றுல இருக்கிற மக்களோட குடித்தொகை சனத்தொகையோட அளவு சொன்னாங்கண்டா அது இடம் சாராத தரவு. விளங்குதா? அப்படி அந்த ஒரு பண்புகளை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும். அதை வச்சுக்கொண்டும் நீங்க மதிச்சு கொள்ளலாம். வெரி குட். அப்ப அதுக்கு 11வதுக்கு 4வது ஆன்சர், 12வதுக்கு 2வது ஆன்சர். ஓகே. 13வது கேள்வி. ஜிஐஎஸ் முறைமையின் இயக்கத்திற்கு இன்றி அமையாதது. வன்பொருள். 5வது. 5வது இல்ல, 5வது இல்ல, 3வது. நல்லா விளங்கிக் கொள்ளணும், நல்லா விளங்கிக் கொள்ளணும். வெரி குட். நல்லா விளங்கிக் கொள்ளணும். கேட்கப்பட்ட கேள்வி ஜிஐஎஸ் முறைமையில அந்த இயக்கத்திற்கு இன்றி அமையாதது. இன்றி அமையாததுண்டா என்ன அர்த்தம்டா அத்தியாவசியமானது, முக்கியத்துவமானது, அது இல்லாம இல்ல. பாருங்க, இன்றி அமையாதது, அது இன்றி அமைய மாட்டிச்சு. அப்படி விளங்கிக்கொள்ளணும் கேள்வியை. அது இன்றி அமையாது என்று சொன்னா இந்த நீ இன்றி நான் இல்லை என்ற என்ன அர்த்தம்? நீ இல்லாம நானும் இல்லை என்ன? அப்படி நீ இன்றி நான் இல்லை என்றா நீ இல்லாம நானும் இல்லை. அப்ப நீ தானேக்கு முக்கியம்ங்கிற மாதிரி தான் அந்த அர்த்தம். அப்ப நீ அதெல்லாம் இன்றி அமையாதது என்று சொல்றது. விளங்குதா? அப்ப மிக முக்கியமானது என்கிறதுதான் அதுல அர்த்தம். அப்ப அதுக்கு 3வது வன்பொருள். எல்லாம் விளங்கிக் கொள்ளுங்க. வன்பொருள்ல வெறும் நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. நீங்க எக்ஸாம்ல விட எழுதும் போதோ, நீங்க ஸ்ட்ரக்சர் பார்ட்ல அந்த கற்ற கேள்விகளை விட எழுதும் போதோ, அந்த ஜிஎஸ் முறைமைகள கூறுகள்ல கேட்கும் போதோ நீங்க வெறும் வன்பொருள் என்ன எழுதக்கூடாது. சரியா? கொஞ்சம் கொஞ்சம் மைக் ஆன் பண்ணி போட்டு பேசுங்கம்மா. யார் சரி ஒன் பண்ணி பேசுறாங்க வீட்டுல? பண்ணி போட்டு பேசுங்களா? ஓகே. அந்த இதுல அந்த வன்பொருள் என்று எழுதாம கணினி வன்பொருள் என்று எழுதணும். ஏன்? வன்பொருள் என்றா தொட்டு உணரக்கூடியதுதான். ஓடும் ஒரு வன்பொருள் தான். சீமந்து பக்கட்டும் ஒரு வன்பொருள் தான். விளங்குதா? தெளிவாக எழுதணும். கணினி வன்பொருள், கணினி வன்பொருள் என்று எழுதணும். கணினி மென்பொருள் அப்படின்னு எழுதணும். விளங்குதா? அதை கொண்டு எழுதணும். அந்த கணினி வன்பொருளுக்குள்ளதான் நாங்க படிச்சிருப்போம் கணினி என்று படிச்சிருப்போம். அதுக்குள்ள கணினி உள்ளீட்டு சாதனம் வெளியீட்டு சாதனம் என்று படிச்சிருப்போம். அந்த கணினிக்குள்ளதான் நாங்க படிச்சிருப்போம் சிபியு, ரெம், ஹார்ட் டிஸ்க் என்று இந்த 3ம் படிச்சிருப்போம். ஏனென்றா ஒரு நம்ம சாதாரண சாஃப்ட்வேர் பாவிக்கிற மாதிரி சாதாரண கம்ப்யூட்டர்கள்ல இந்த ஜிஐஎஸ் சாஃப்ட்வேரை பயன்படுத்த முடியாது. அதுக்குன்னு சொல்லி சிபியு நல்லா இருக்கணும். அதுக்குன்னு சொல்லி அதிகமான ரேம், ஹார்ட் டிஸ்க் எல்லாம் இருக்கணும். இருந்தா தான் அந்த ஜிஐஎஸ் சாஃப்ட்வேரை நாங்க பயன்படுத்தி கொள்ளலாம். அப்ப இதெல்லாம் திறம்பட இருக்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று தேவை, கணினி ஒன்று தேவை. அப்ப அந்த கணினி என்கிறது கணினி வன்பொருளுக்குள்ளதானே இருக்குது. இந்த சிபியு அது ஒரு தொட்டு உணரக்கூடியது, அந்த ஒரு வன்பொருள். அதே போல ஹார்ட் டிஸ்க் தொட்டு உணரக்கூடியது, அது ஒரு வன்பொருள். அடுத்தது ரேம், அது ஒரு தொட்டு உணரக்கூடிய வன்பொருள். இப்படி வன்பொருள் எல்லாம் இந்த கணினி என்கிற பிரிவுக்குள்ள வருது. அந்த கணினி என்கிறது கணினி வன்பொருளுக்குள்ள இருக்குது. ஆகவே இந்த வன்பொருள் என்கிறது ஒரு ஜிஐஎஸ்க்கு, ஒரு இயக்கத்திற்கு இன்றி அமையாத ஒரு முக்கியமான காரணியாக இருக்குது. விளங்குதா? விளங்கிட்டா? அப்ப கேள்வி வந்தா பிழை எடுக்க கூடாது. ஓகே. அடுத்தது 16வது கேள்வி. புவியியல் தகவல் முறைமைகளில் தரவுகளை களஞ்சியப்படுத்துற சேகரிக்கிற 2 வடிவங்கள். வெரி குட்.
வெரி குட். மூணாவது என்ன? வெரி குட், வெரி குட். ஓகே, நமக்கு 9 மணி வரைக்கும் தானே பாடம்லா? ஓகே ஓகே ரைட். ஓகே, அப்ப இதுக்கு வந்து ஆன்சர் வந்து மூணாவது காவி தரவு மற்றும் பரவல் தரவு. ஏன்னா நீங்க இந்த ஜிஐஎஸ்ல தரவுகளை நீங்க சேகரிக்கிற களஞ்சியப்படுத்துறன்னு பார்த்தேன் தானே. அந்த ஜிஐஎஸ்ல ஒழுங்குமுறைகள் நான் சொல்லி தந்தேன். தரவை உள்ளீடு செய்யறது, களஞ்சியப்படுத்துறது அப்படின்னு சொல்லி தந்தேன். அதுல 2வது படிமுறை களஞ்சியப்படுத்துறது, சேமிக்கிறது. அப்ப என்ன அடிப்படையில சேகரிக்கும்டா, காவி தரவு மற்றும் பரவல் தரவு இந்த 2 வகையில தான் அந்த தரவுகளை சேகரிக்கும், களஞ்சியப்படுத்தும். அப்ப அது ரெண்டும் வேறு பேரும் இருக்கு. என்ன? பரவல் தரவு காவி தரவை வந்து நாங்க வெக்டர் டேட்டா ஃபார்மட் சொல்லுவோம். நோட் பண்ணி கொள்ளணுமா? ரெக்கார்டிங்க பார்த்து நோட் பண்ணுங்க. காவி தரவுன்னு சொல்றது வெக்டர் டேட்டான்னு சொல்லுவாங்க. தமிழாலயம் கேட்பாங்க, எப்படி? வேணா, இக்கனா, தானா, இர்றனா வெக்டர் தரவுன்னு தருவாங்க. அப்ப விளங்கி கொள்ளணும், காவி தரவுங்கிறது தான் வெக்டர் தரவு. அதே போல பரவல் தரவு என்ன? நெய்யறி தரவு படிச்சிருப்பீங்க. ராஸ்டர் டேட்டா, ராஸ்டர் ராவணா, இஸ்ஸனா, தானா, இர்றனான்னு தருவாங்க. அப்ப விளங்கி கொள்ளணும், இதெல்லாம் நோட் பண்ணி கொள்ளணும். ராஸ்டர் தரவு அப்படின்னு தருவாங்க, சரிதானே? அப்ப அதுகளை தெரிஞ்சிருக்கணும். அப்ப நோட் பண்ணி கொள்ளுங்க. அதுக்கு 3வது விஷயம். ரைட், ஓகே. 15வது கேள்வி. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விதான், சின்ன சின்ன கேள்விதான். ஆனா பிள்ளைகள் கஷ்டப்பட்டு கஷ்டமான கேள்விகளை படிச்சுட்டு போகும், ஈஸியான கேள்விகளை மிஸ் பண்ணிடும். அப்ப நாங்க ஈஸியான கேள்வி, வரக்கூடிய கேள்வியில முழுமையா தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும். அப்பதான் ஒரு சிறந்த ஒரு புள்ளி உங்களால அதுல பெற்றுக்கொள்ள முடியும். ரைட், 15வது கேள்வி. புவியியல் தகவல் முறைமையின் காவி தரவு மாதிரி அடிப்படையாக கொண்டமைந்தது. வெரி குட், வெரி குட். இது ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி. என்ன? 2018ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட 5வது கேள்வி. இந்த புவியியல் தகவல் முறைமையில, இந்த ஜிஐஎஸ்ல இந்த காவி தரவு மாதிரி என்னத்தை பேஸ் பண்ணி வச்சுட்டு அமைஞ்சிருக்குன்னு சொன்னா, ஆள்கூறு. ஆள்கூறுங்கும் போது XY கோடுகளை அடிப்படையாக கொண்டுதான் இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. XY கோடுகளை அடிப்படையாக கொண்டுதான் இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. நீங்க படிச்சிருப்பீங்க, XY கோடுகளை கொண்டுதான் என்ன செய்யப்படுகிறது, அதுல புள்ளிகளாக காட்டுவாங்க, கோடுகளாக காட்டுவாங்க, ஒரு பல்கோணிய ஒரு பரப்பாக காட்டுவாங்க. அப்ப இதெல்லாம் அதுக்குள்ள இருக்கிற வடிவங்கள். ஒரு காவி தரவுல அந்த XY ஆள்கூறுகளுக்குள்ளதான் அந்த ஆள்கூறு, அந்த அடிப்படையில தான் XY கோடுகளை அடிப்படையாக கொண்ட இந்த தொழில்நுட்பத்துக்கு உள்ளதான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கோடுகளாகவும் புள்ளிகளாகவும் பரப்புகளாகவும் பயன்படுத்தப்படுகிறது. அப்ப இந்த கோடுகளாகவும் புள்ளிகளாகவும் பரப்புகளாகவும் பயன்படுத்துறதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படையாக அமைஞ்சது என்னண்டா, இந்த XYங்கிற ஆள்கூறு. விளங்குதா? அந்த XYங்கிற ஆள்கூறை தான் சொல்றாங்க. அந்த ஆள்கூறுகள் அதான் அடிப்படையாக அமைஞ்சிருக்கு. அப்ப 15வதுக்கு 5வது ஆன்சர். சிலாக்கள் பல்கோணி, கோடு, புள்ளிகள் எல்லாம் மார்க் பண்ணுவாங்க. இது பாஸ் பேப்பர் கேள்வி. இது வரைக்கும் விரல்ல கவனமாக இருக்கணும். ஏனென்றா ஒரு MCQ கேள்வியை பொறுத்தவரையில பிள்ளைகள் கடந்த காலத்துல 2019 பழைய புதிய பாடத்திட்டம் 2019, அதுக்கு முதல் பழைய பாடத்திட்டம் 2011 இருந்து பாருங்களேன், உங்களோட கையில பாஸ் பேப்பர் இருக்கும். பழைய பாடத்திட்டத்துல கேட்கப்பட்ட தலைப்புகள் தான் புதிய பாடத்திட்டத்திலையும் வருகிறது கேள்விகளாக. விளங்குதா? கேள்விகளாக வருகிறது. அப்ப அந்த ஒரு டெக்னிக், அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கொண்டுதான் நிறைய கேள்விகள் பழசில இருந்து புதுசுக்கு போடுறாங்க. அப்ப அந்த கேள்விகளை நாங்க வராத பகுதிகளில இருந்து ஆயத்தப்படுத்தணும். அந்த நோக்கத்துல தான் இப்படி ஒரு கேள்வி போடுபட்டிருக்கு. ரைட், ஓகே. அடுத்தது, காவி தரவு மாதிரியில் புவி மேற்பரப்பு அம்சங்களை வெளிக்காட்டும் 3 வடிவங்கள் ஆவன. கோடுகள், பல்கோணி. வெரி குட், வெரி குட். பாருங்க, காவி தரவு மாதிரியில புவியுடைய மேற்பரப்பு அம்சங்களை வெளிக்காட்டுற 3 வடிவங்கள். இதுலதான் நாங்க முன்னால பார்த்த அந்த ஆன்சர் வரப்போகுது. என்ன? கோடுகள், புள்ளிகள், பல்கோணிகள். ஆகவே உங்க விளங்கிக் கொள்ளணும், காவி தரவு மாதிரியில இந்த வெக்டர் டேட்டாவுல தரவுகள் வந்து 3 வடிவங்கள்ல சேமிக்கப்படும், சேவ் பண்ணப்படும். புள்ளிகளாகவும், கோடுகளாகவும், பல்கோணிகளாகவும் என்ன செய்யப்படும்? சேவ் பண்ணப்படும். இது அனைத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறது தான் ஆள்கூறுகள்.
அப்ப 2 கேள்வி இருக்குது. அடிப்படையாக அமைஞ்ச விஷயம் என்று கேட்டா ஆள்கூறு. 3 வடிவங்கள் என்று சொல்லி கேட்டாங்கன்னு சொன்னா சரிதான கேள்வி. ஓகே, 3 வடிவங்கள் என்று சொல்லி கேட்டாங்கன்னு சொன்னா கோடுகள், புள்ளிகள், பல்கோணிகள். ஆகவே 16வதுக்கு 5வது விட நோட் பண்ணி கொள்ளுங்க. ரைட், ஓகே. அடுத்தது 17வது காவித்தரவு மாதிரியில் கோடுகள், புள்ளிகள் மற்றும் பல்கோணிகள் ஊடாக முறையே எடுத்து காட்டப்படுபவை. என்ன ஆன்சர்? 4வது. வெரி குட், வெரி குட். உதாரணங்கள் கேட்கும் போது பெரும்பாலும் கைடுகளை அடிப்படையாக கொண்ட உதாரணங்களையும் கேட்கலாம். அதை வச்சு கொண்டுதான் போட்டது. உங்களுக்கு தெரியும், கேள்வியை வாசிக்கணும். கோடுகள், புள்ளிகள், பல்கோணிகள் ஊடாக முறையே. இங்க முறைங்கிற சொல் பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொன்னா கேள்வியில முதலாவது கேட்கப்பட்டது கோடுகள். அப்ப விடையிலையும் முதலாவது இருக்கணும் கோடுகளால எடுத்து காட்டப்படுற அந்த அம்சம். அப்ப பாக்குறீங்க, முதலாவது கோடுகளால எடுத்து காட்டப்படுறது வீதிகள் இருக்குது. 2வது பாக்குறோம் புள்ளிகள். அப்ப புள்ளிகளால் எடுத்து காட்டப்படுறது ஒரு கிணறு. 3வது பாக்குறீங்க பல்கோணியினூடாக எடுத்து காட்டப்படுறது நீர்த்தேக்கம். அப்ப கைட்ல கோடுகள் என்று சொல்லி போட்டு வீதிகள், நதிகள், கால்வாய்கள் என்று போட்டிருக்காங்க. புள்ளிகள் என்று போட்டு கட்டடங்கள், கிணறுகள் என்று போட்டிருக்காங்க. அதை ஒரு பல்கோணி, ஒரு பரப்பு, ஒரு வளையம் என்று போட்டு நீர்த்தேக்கம், பயிர் நில பகுதிகள் என்று போட்டிருக்காங்க. அப்ப அந்த உதாரணங்களையும் அந்த இடத்துல நோட் பண்ணி வச்சு படிக்கணும். விளங்குதா? நாங்க அந்த உதாரணம் தான் வெறுமண்டி இல்லையே, இந்த கேள்வியோட அமைப்பை போட்டிருக்கு. அப்ப அதுக்குரிய உதாரணம் கைட்ல இருக்கு, நான் சொல்லியிருக்கேன். ரெக்கார்டிங்க பார்த்து எழுதி படிக்கணும். சரிதானே? அப்ப இதுல தரப்பட்டிருக்க அவ்வளவுமே பிரதானமான கேள்வி கேட்கக்கூடிய தலைப்புகள். அப்ப அதை விளங்கி கொள்ளணும். ரைட், ஓகே, வெரி குட். அடுத்தது 18வது கேள்வி. அப்ப 17க்கு 4வது ஆன்சர். ஓகே, 18வது கேள்வி பட மூலங்கள், அதை சொல்லுவோம் பிக்சல்ஸ். நாங்க இதுவும் வந்துச்சோம், தெரியல வரல. பிக்சல்ஸ் என்ற எண் பெருமானம் வழங்கப்படுவது. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். முதலாவது சில கேள்விகள் இப்பதான் பார்க்கலாம். விளங்குதா? இது ஒவ்வொன்றுமே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். நல்லா செய்யறதுக்கு இலகுவாகவும் இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். நீங்க படிச்சிருப்பீங்க, காவி தரவு முடிஞ்சு. இது பரவல் தரவு, ராஸ்டர் டேட்டா. என்ன அந்த ராஸ்டர் டேட்டாவுல சதுரம் சதுரமாக போட்டு படிச்சிருப்பீங்க. என்ன பிக்சல்ஸ், ஒரு பாக்ஸ், அந்த சதுரங்களை சொல்லுவாங்க. என்ன இப்படி நீங்க ஒரு பாக்ஸ் மாதிரி எல்லாம் போட்டு படிச்சிருப்பீங்க. நிரல்களாகவும் நிறைகளாகவும் போட்டு அதுக்குள்ள அம்சங்களை எடுத்து காட்டும்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. இப்படி பாக்ஸ் எல்லாம் போட்டு படிச்சிருப்பீங்க. அதுல சதுரம் இருக்குதானே, அந்த சதுரம் அதான் பிக்சல் என்று சொல்றோம். ஒரு சதுரம், என்ன ஒரு சதுரம். விளங்குதா? அந்த நிறைகளாகவும் இருக்குது. அதைத்தான் நாங்க படங்கள், அந்த சதுரங்கள் அல்லது பட மூலங்கள் என்று சொல்லுவாங்க. பிக்சல்ஸ் என்று சொல்லுவாங்க. விளங்குதா? சதுரங்கள் அல்லது பட மூலங்கள், அதை நாங்க பிக்சல்ஸ் என்று சொல்லுவோம். அப்ப இந்த எண் பெருமானம் இது வழங்கப்பட்டிருக்குது எங்கன்னு சொன்னா நம்மட பரவல் தரவு மாதிரியில தான். அப்ப இதை விளங்கி கொள்ளணும், இந்த கேள்வியை விளங்கி கொள்ளணும். அதை பாடமாக்கினா சரி, விட கேள்வி வந்தா மார்க் பண்ணி போட்டு வாரதுதான். ஏன்னா காவி தரவுல இருந்துதானே 2018 பழைய பாடத்திட்டத்துல கேட்டாங்க. அப்ப புதுசுல இன்னும் வரல, அப்ப இதுலயும் இன்னும் வரல, இந்த தரவுகளுக்குள்ள இருந்து இன்னும் வரல. அப்ப சம்டைம் கேட்கலாம். என்ன அப்ப அதுக்காண்டிதான் நாங்க இதுல தந்திருக்கோம். ரைட், ஓகே. அப்ப அதை கொஞ்சம் படிச்சு கொள்ளணும், பார்த்து கொள்ளணும். ரைட், அப்ப 18வதுக்கு முதலாவது ஆன்சர். அடுத்தது 19. பூகோள இடைநிலைப்படுத்தல் முறைமையின் பிரதான 3 கூறுகள் ஆவன. 3வது. வெரி குட், வெரி குட், வெரி குட். சரிதானே? 3வது இந்த கேள்வி 2017 6வது கேள்வியாக, 2017ஆம் ஆண்டு 6வது கேள்வியாக கேட்கப்பட்டுச்சு. சரிதானே? இந்த கேள்விக்கு ஓகே. 14வதுக்கு புள்ளிகளுக்கு என்ன வரும் என்று கேட்கிறீங்க, கட்டடங்களும் கிணறும். சரிதானே? நம்ம ரெக்கார்டிங் போடுவோம், பார்த்து நோட் பண்ணுங்க. ரைட், 19வது பாருங்க. அந்த கேள்வி 2017ஆம் ஆண்டு 6வது கேள்வியாக கேட்கப்பட்டுச்சு. அப்ப உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்துல கேட்கப்பட்ட கேள்விதான் புதிய பாடத்திட்டத்துல வருகுது. அப்ப இதுவரைக்கும் இந்த கேள்வி வரல, சம்டைம் உங்களுக்கு வரலாம். அப்படி வந்தா விளங்கி கொள்ளணும்,
உங்களுக்கு விளங்கி கொள்ளணும். வான்வெளி கூறு, கட்டுப்பாட்டு கூறு, பயணிகள் கூறு, பயன்படுத்தின கூறுன்னு சொல்லுவாங்க, பயணிகள் கூறு. அப்ப அதுக்கு 3வது ஆன்சர். வெரி குட். அடுத்தது இது ஒரு பெரிய ஒரு பரப்பு மாதிரி என்ன, பூகோள இடைநிலைப்படுத்தல் முறைமையின் உடுத்தொகுதி ஒன்றில் காணப்படும் செய்மதிகளின் எண்ணிக்கை. 24. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். எல்லாருக்கும் வெரி குட். சரியானே, 24. இதுவும் நான் நினைக்கிறேன் ஒரு கடந்த கால வினா என்ன, இதுவும் ஒரு கடந்த காலத்துல கேட்கப்பட்ட வினா, புதிய பாடத்திட்டத்துல இது வரைக்கும் கேட்கப்படல. அப்ப இதுக்கு 24 உங்களுக்கு தெரியும். இது 24 கீழுக்கு அந்த 24ல 31 என்று சொல்லி ஒரு விடையும் இருக்குது என்ன, 24 கீழுக்கு. உங்களுக்கு தெரியும் அந்த வான் பரப்புல மொத்தமாக ஏவப்பட்டிருக்கிற செய்மதிகள் எண்ணிக்கை என்னன்னு சொல்றாங்க, எத்தனை சொல்றாங்க? 31. அப்ப 31க்கு நேருக்கு எழுதி கொள்ளலாம், 31க்கு நேருக்கு எழுதி கொள்ளலாம். வானில் ஏவப்பட்டுள்ள செய்மதிகளின் மொத்த எண்ணிக்கை 31 எழுதி அதுக்கு கொள்ளலாம். 32 வரலாம் தானே சார்? விளங்கல? 32 வரலாம் தானே? தெரியல. ஆனா எனக்கு அந்த கைட்ல 31 தான் இருக்குது. சரிதானே, அதை வச்சு கொண்டுதான் சொல்றேன். 32, 33 அது சரி, வேற இடத்துல படிச்சீங்கன்னா ஓகே. நம்ம கையில இருக்கிறதானே கேட்பாங்க, அதனால 31 என்கிறத போட்டு கொள்ளுங்க. சரிதானே, நீங்க எங்கேயும் படிச்சீங்களா 32 சொல்லி பார்த்தா 32 போடுங்க. சரியா நீங்க. அப்ப 31 வானில் ஏவப்பட்டுள்ள மொத்த செய்மதிகள் எண்ணிக்கை என்று 31ங்கிறதுக்கு நேர போடுங்க. நம்ம கையில இருக்கிறதா நம்ம எம்சிக்குள்ள கேட்பாங்க. சரிதானே, 31. இதுல நல்லா பாருங்க, இந்த 31ல இப்ப நாங்க பார்த்தோம் ஒரு உடுத்தொகுதியில இருக்கிறது 24. அது எப்படி அந்த 24 வருகுதுன்னு சொன்னா, எப்படி வருகுதுன்னா, ஒரு அச்சு செய்மதியினுடைய ஒரு அச்சு இருக்கும். ஒரு அச்சில மொத்தம் 4 செய்மதிகள் இருக்குமா, ஒரு அச்சில 4 செய்மதிகள் இருக்குமா. அது போல ஒரு 6 அச்சுகள் இருக்குமா, அது போல ஒரு 6 அச்சு இருக்கும். இப்ப நல்லா விளங்கி கொள்ளுங்க, ஒரு அச்சில, ஒரு அச்சுங்கிறது ஒரு வளையம், அதுதான் சொல்றாங்க ஒரு அச்சுங்கிறது ஒரு வளையம். அந்த வளையத்துல 4 செய்மதி இருந்தா 6 வளையம், மொத்தமாக 6 வளையம் இருக்குதாம். அந்த 6 வளையத்துல எத்தனை செய்மதி இருக்கும்? 1ல 4 6ல எத்தனை இருக்கும்? 24. 6 தர 4 24. அந்த 24ங்கிறத தான் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா உடுத்தொகுதி என்று பேசுறாங்க. அந்த உடுத்தொகுதியில இருக்கிற மொத்த செய்மதிகள் எண்ணிக்கை 24. அப்ப வானத்துல மொத்தமா ஏவப்பட்டு இருக்கிறது 31. அப்ப உடுத்தொகுதிக்குள்ள இருக்கிறது 24. அப்ப 31ல இருந்து 24 கழிச்சா மிச்சம் 7 இருக்குது. இது அவசர நிலைகளுக்காக இருக்குது. கேள்வி போட்டிருக்கு, விடையை சொல்லணுங்கிறதுக்காகத்தான், குயிக்கா நீங்க விடையை சொல்லணுங்கிறதுக்காகத்தான் இதை இந்த இடத்துல சொல்லி தந்தேன். என் அப்பா கொஞ்சம் குயிக்கா விடையை சொல்லுவீங்க. ரைட். அப்ப இதுல வந்துட்டு 20வது கேள்விக்கு 4வது ஆன்சர். சரிதானே. 21வது கேள்வி, பூகோள இடைநிலைப்படுத்தல் முறைமை ஒன்றின் செய்மதி ஒரு மணித்தியாலத்திற்கு பயணம் செய்கின்ற வேகம். 4வது. 11,000 கிலோமீட்டர். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். 11,000 கிலோமீட்டர். இந்த பகுதிக்குள்ள இருந்து நிறைய கேள்விகளை கேட்டாங்க. என்ன 2017ஆம் ஆண்டு என்ன கேட்டாங்கன்னு 2017ஆம் ஆண்டு 7வது கேள்வியாகத்தான் இந்த கேள்வியை கேட்டாங்க. நாங்க இப்ப பார்த்தோம் 20வது கேள்வி இருக்குதானே, அவர்த்த போட்டுக்கொள்ளலாம். 2017ஆம் ஆண்டு 7வது கேள்வியாக அதை கேட்டாங்க. 2020ஆம் ஆண்டு 2வது கேள்வியாக கேட்டாங்க. அந்த செய்மதி ஒரு நாளைக்கு புவியை எத்தனை நேரம் சுற்றி வார 2 தடவை, அதை கேட்டாங்க. அப்ப 2022ஆம் ஆண்டு கேட்டாங்க, அது எவ்வளவு உயரத்துல அமையப்பட்டிருக்குன்னு கேட்டாங்க. 20,200 கிலோமீட்டர் உயரத்துல அமையப்பட்டிருக்கு. அப்ப ஒரு தடவை அந்த தடவையை கேட்கிறாங்க, உயரத்தை கேட்கிறாங்க, உடுத்தொகுதியில இருக்கிற மொத்த செய்மதிகளை கேட்கிறாங்க. இப்படி ஏதோ ஒன்று கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க அதுக்குள்ள. அப்ப நாங்க அதுக்குள்ள இதுவரைக்கும் கேட்காத விஷயங்களைத்தான் கேள்வியாக போட்டிருக்கோம், வழங்கி கொள்ளணும். அப்ப அதுகளை முக்கியப்படுத்தி பார்க்கணும். அப்ப 21வதுக்கு 4வது ஆன்சர் 11,000 கிலோமீட்டர்.
அடுத்தது 22. நீங்க ஈஸியா விட செல்லணுங்கிறதுக்காகத்தான் முன்னால விளங்கப்படுத்தினது. பூகோள இடைநிலைப்படுத்தல் முறைமையின் வான்வெளி பிரிவில் ஒரு அச்சில், அச்சு என்று சொல்றது வளையம், அதையும் மார்க் பண்ணி கொள்ளுங்க, வளையம்ங்கிறதையும் எழுதி கொள்ளுங்க. ஒரு அச்சில் பயணம் செய்யும் செய்மதிகளின் எண்ணிக்கை 4. வெரி குட், வெரி குட், 4. சரிதானே? அதுல 7 அண்டி இருக்குது தானே, அதுல 4வது விட 7 அண்டி இருக்குதானே, அதுக்கு நேர சும்மா நோட் பண்ணி கொள்ளுங்க. விட ஒன்று இருக்கிறதால சொல்ல நோட் பண்ணி கொள்ளுங்க. மேலதிக செய்மதிகள் என்று நோட் பண்ணி கொள்ளுங்க. அவசர நிலைமைகளின் போது பயன்படும். விளங்குதா? அவசர நிலைமைகளின் போது பயன்படுத்தக்கூடியது 7. அதை அவடத்தை நோட் பண்ணி கொள்ளுங்க. சரிதானே? அப்ப 24 மொத்தம் உடுத்தொகுதியில இருக்குது. மொத்த செய்மதி 31. 31ல 24 கழிச்சு வர 7 இருக்குது தானே, அது ஒரு அவசர நிலைமையில பயன்படுத்தப்படும் என்கிறத அடுத்து நோட் பண்ணி கொள்ளுங்க. அப்ப எல்லாத்தையும் படிக்கிறோம் அதுக்குள்ளே. ரைட், ஓகே, வெரி குட். அடுத்தது 23வது கேள்வி. பூகோள இடைநிலைப்படுத்தல் முறைமையின் வான்வெளி பிரிவில் புவி மேற்பரப்பு பிரிக்கப்பட்டுள்ள வளையங்களின் எண்ணிக்கை. எத்தனை வளையங்களாக பிரிச்சிருக்காங்க? 6. 2வது. வெரி குட், வெரி குட். 6 வளையங்கள். ஏன்னா அந்த புவியை சுற்றித்தானே அந்த செய்மதிகள் எல்லாம் ஓடிக்கொண்டு இருக்கும். அதான் அந்த புவி மேற்பரப்பு என்று சொல்லியிருக்காங்க. மேற்பரப்பு பிரிக்கப்பட்டுள்ள வளையங்களின் எண்ணிக்கை என்று கேட்கும் போது 6. அப்ப வளையங்கள் அச்சுக்கள் 2 சொல்லும் ஒண்ணுதான். அப்ப சில இடத்துல வளையங்கள் என்று பாவிக்கலாம், அச்சுக்கள் என்று பாவிக்கலாம். விளங்கிக் கொள்ளணும், 2ம் ஒண்ணுதான். அந்த இடத்துல நோட் பண்ணி வைக்கணும். வெரி குட். 2வது ஆன்சர் 6வது. 6. ஓகே, வெரி குட். அடுத்தது 24வது கேள்வி. இந்த 24வது கேள்வி வெரி குட், ரைட். பூகோள இடைநிலைப்படுத்தல் முறைமையின் பிரதான கட்டுப்பாட்டு நிலையம் அமைய பெற்றிருப்பது. வெரி குட். அப்ப நீங்க கட்டுப்பாட்டு கூறுகளை நீங்க படிச்சிருப்பீங்க. வெரி குட், ஓகே. 2வது கொலராடோ. என்ன, ஐக்கிய அமெரிக்காவுல இருக்குது. என்ன, கொலராடோ அப்படின்னு சொல்லி நீங்க படிச்சிருப்பீங்க. ரைட். 25வது கேள்வி, 26வது கேள்வி, 27வது கேள்வி. இந்த கேள்விகளை நீங்க இதுலயும் பார்த்திருப்பீங்க. என்ன, கல்வி அமைச்சாலை, அந்த உயர்கல்வி அமைச்சாலை வெளியிடப்பட்ட அந்த அந்த பேப்பர்லயும் பார்த்திருப்பீங்க. எப்படியான ஒரு கேள்வி. ஏன்னா அந்த பகுதி, அந்த தலைப்பு இருக்குது தானே, இந்த கட்டுப்பாட்டுக்கு அந்த தலைப்பு இதுல இருந்து இது வரைக்கும் கேள்வி வரல. அப்ப அதை எதிர்பார்க்கிறாங்க அந்த தலைப்பை. அப்ப அதுல இருந்து ஒரு கேள்வி எடுக்கலாம் போது அவங்க அமைச்சால, கல்வி அமைச்சால அந்த இதால ஒரு கேள்வி போட்டிருந்தாங்க அப்படி. அப்ப அதை சுட்டித்தான் அதை அடிப்படையாக கொண்டு 3 கேள்வி போட்டிருக்கேன். நீங்க பாடமாக்க வேண்டியதுதான். பாருங்க, முதலாவது பூகோள இடைநிலைப்படுத்தல் முறைமையில அந்த கட்டுப்பாட்டு கூறுனுள் பசிபிக் சமுத்திரத்தில் அமைந்துள்ள 2 கண்காணிப்பு நிலையங்களின் அமைவிடங்கள். விளங்குதா? 2 நிறைய கண்காணிப்பு நிலையங்கள் இருக்குது. இந்த ஜிஎஸ்ல கட்டுப்பாட்டு கூறுல நிறைய கண்காணிப்பு நிலையங்கள் இருக்குது. அதுல முதலாவது கேள்வி பசிபிக் சமுத்திரத்துல அமைஞ்சிருக்கிற 2 கண்காணிப்பு நிலையத்தை கேட்டிருக்காங்க. என்ன ஆன்சர்? 5வது சார். 5வது. வெரி குட். அப்ப விடைய மார்க் பண்ணுங்களா, விடைய மார்க் பண்ணி கொள்ளுங்க. இது உங்களுக்கு சும்மா ஜஸ்ட் பாடமாக்கி கொண்டீங்கன்னா போதும். அப்ப பசிபிக் சமுத்திரத்தில் ஹவாய் தீவு மற்றும் குவாஜலின் என்று சொல்லி பாடமாக்கி கொள்ளுங்க. 5வது. 26வது பாருங்க, அட்லாண்டிக் சமுத்திரத்தில் காணப்படுற கண்காணிப்பு மற்றும் சமீட்சை நிலையமாக தொழிற்படுற பிரதேசம். அதுக்கு முதலாவது அதை பாடமாக்கி கொள்ளுங்க. பாடமாக்குறதா. அப்ப இந்த இடத்துல அந்த அசென்சின் என்கிற அந்த அமைவிடம், அந்த பகுதி, அந்த ஜிபிஎஸ் அந்த கட்டுப்பாட்டு கூறுகள்ல, அந்த அட்லாண்டிக் சமுத்திரத்துல அந்த கட்டுப்பாட்டு கூறுல கண்காணிப்பு நிலையங்களாகவும் தொழிற்படுகிறது, சமீட்சை நிலையங்களாகவும் தொழிற்படுகிறது. விளங்குதா? அப்ப அந்த 2 விஷயத்துக்காகவும் இருக்கிற அந்த பகுதி அசென்சின், அதை மார்க் பண்ணி கொள்ளுங்க. ஜஸ்ட் பாடமாக்கிட்டு போனீங்கன்னா போதும், அவ்வளவுதான். அடுத்தது 27வது கேள்வி. பூகோள இடைநிலைப்படுத்தல் முறைமையில் கட்டுப்பாட்டு கூறினுள் இந்த சமுத்திரத்தில் அமைந்துள்ள கண்காணிப்பு நிலைய அமைவிடம். மூணாவது தியாகோ. அது தியாகோ காசியா, தியாகோ காசியான்னு வரும், தியாகோசியான்னு சொல்லுவாங்க, தியாகோ காசியான்னு சொல்லுவாங்க. சரிதானே? அதுக்கு 3வது ஆன்சர்.
தியாகோகாசியா அதாவது தியோகோசியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இங்கிலீஷ் சொல்ல பாத்தீங்கன்னா விளங்கும். சரிதானே? உங்களுக்கு கைட்ல இருக்கு, அதை நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும். அப்ப இத பாடமாக்கி கொள்றது மட்டும்தான். சரிதானே? ஓகே. 27. அடுத்தது 28வது. சரிதானே? 28வது. ஆட்கள் கவரேஜ் பிரச்சனையில வேற கிளாஸ் ரெக்கார்டிங் போடுவாங்கன்னு போட்டு லெஃப்ட் ஆயிட்டு போனாங்களோ தெரியல, கொஞ்சம் பேரை காணல. ஆனா இதெல்லாம் விளங்கி கொள்ளுங்க. உங்களோட இறுதி பரீட்சையில உங்களோட எக்ஸாம் எழுதி போட்டு வந்து இந்த பேப்பர் ஒருக்கா எடுத்து பாருங்க. சரிதானே? எக்ஸாம் எழுதி போட்டு வந்து இந்த பேப்பர் ஒருக்கா எடுத்து பாருங்க. பெரும்பாலும் இந்த தலைப்புகள் இருந்து எதுவும் கேள்விகள் பிரதிபலிச்சிருக்கான்னு பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும் ஆட்டோமேட்டிக்கா. ரைட். 28வது கேள்வி, தொலை உணர்வு தொழில்நுட்பம் சொல்றது RS என்ன? தொலை உணர்வு தொழில்நுட்பத்தின் 3 பிரதான தரவு மூலாதாரங்களாவன. RS தொழில்நுட்பத்துக்கு தேவையான தரவை எங்க இருந்து பெற்றுக்கொள்ளுதோ அதான் தரவு மூலாதாரங்கள் என்று கேட்கிறாங்க. இந்த கேள்வி 2011ஆம் ஆண்டு 9வது கேள்வியாகவும் 2014ஆம் ஆண்டு 10வது கேள்வியாகவும் கேட்கப்பட்டுச்சு. அப்ப பழசில 2 வருஷம் கேட்டாங்க, புதுசில இதுவரைக்கும் வரல. இந்த முறை எதிர்பார்க்கிறோம். என்ன ஆன்சர்? வெரி குட். 4வது. வெரி குட். விமான ஒளிப்படம். நாங்க விமான ஒளிப்பட தொழில்நுட்பம் மட்டும் படிச்சிருப்பீங்க. செய்மதி படிமங்கள், செய்மதி தொழில்நுட்பம் மட்டும் படிச்சிருப்பீங்க. தொலையுணர்வு மேடை தொழில்நுட்பம். 4வது ஆன்சர். பிரிவுகள் பாடமாக்குறது. சரிதானே? ஓகே, வெரி குட். 4வது ஆன்சர். அடுத்தது தொலையுணர்வு தொழில்நுட்பத்தில் இதுல பாருங்க, நல்லா விளங்கி கொள்ளுங்க. தொலை உணர்வு தொழில்நுட்பத்துடைய 3 பிரதான தரவு மூலாதாரங்கள். அந்த தரவை பெற்றுக்கொள்ற மூலாதாரம் வந்து 3 படிச்சோம். அந்த 3க்குள்ள இருந்து இப்ப தனித்தனியாக படிக்க போறோம். முதலாவது என்னத்த கேள்வியா பார்க்க போறோம்டா, தொலையுணர்வு தொழில்நுட்பத்துல அந்த மேடை தொழில்நுட்பத்தை தான் பார்க்க போறோம். இங்க பாருங்க, தொலையுணர்வு தொழில்நுட்பத்துல இருக்கிற அந்த தொலையுணர்வு மேடைகளுக்குள்ள 3 வகைப்பாடு இருக்குது. விளங்குதா? 3 வகைப்பாடு இருக்குது. அது ஒரு உயரத்தின் அடிப்படையில் அந்த 3 வகைப்பாடும் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த உயரத்தின் அடிப்படையில ஏறு வரிசை முறையே கேட்கிறாங்க. சின்னத்திலிருந்து பெருசு அப்படி போய்கொண்டு இருக்கும். என்ன ஆன்சர்? வெரி குட். முதலாவது. சரிதானே? முதலாவது ஆன்சர். உயரத்தின் அடிப்படையில். நாங்க உயரத்தை பாருங்க, சும்மாவும் கேட்கலாம். தொலையுணர்வு மேடைகள்ற 3 வகைப்பாடுகள் என்று சும்மாவும் கேட்கலாம். உயரத்தின் அடிப்படையில் கேட்டா ஓடரா சொல்ல தெரிஞ்சிருக்கு. தரை மேற்பரப்பு மேடை, அதுல உயரம் ஒரு 50 மீட்டர்ல இருக்கும். படிச்சிருப்பீங்க, ஒரு 50 மீட்டர்ல இருக்கும். அப்ப அதுக்கு அடுத்தது கொஞ்சம் உயரம் கூடினதாக இருக்கும். அப்படி ஒரு ஓர்டர்ல தான் இந்த ஒழுங்குமுறை தரப்பட்டிருக்கு, வகைப்பாடு. அப்ப முதலாவது தரை மேற்பரப்பு மேடை, 2வது வான்வெளி மேடை, 3வது விண்வெளி மேடை. இதுல இந்த தரை மேற்பரப்பு மேடையிலிருந்து இதுவரைக்கும் கேள்வி வரல பிள்ளைகள். இதுவரைக்கும் தரை மேற்பரப்பு மேடையிலிருந்து MCQ கேள்வி வரல. இந்த வான்வெளி மேடையிலிருந்து 2025 போன முறை இந்த வான்வெளி மேடையிலிருந்து 2025ல 6வது கேள்வியாக வந்திருக்கு. அப்ப அது வந்துட்டு அந்த தலைப்புல இருந்து. விண்வெளி மேடையிலிருந்து 2027ல 7வது கேள்வியாக வந்துட்டு. அதே மைக்க ஓப் பண்ணுங்களா, மைக் ஒன் பண்ணி வச்சீங்கன்னா இப்படி நிறைய கேட்க சவுண்ட் எல்லாம் கேட்கும். ரைட், ஓகே. அப்ப இதுல விண்வெளி மேடைகள்ல 2022ஆம் ஆண்டு 7வது கேள்வியாக விண்வெளி மேடையும் வந்துட்டு. புதிய பாடத்திட்டத்துல இந்த 2 தலைப்புல இருந்து வந்துட்டு. அப்ப வராதது தரை மேற்பரப்பு மேடைக்குள்ள இருந்துதான் இன்னும் MCQ கேள்வி வரல. அப்ப பிரதானமாக இந்த 3 வகைப்பாடும் கேட்டு வரல. விளங்குதா? இந்த தொலையுணர்வு தொழில்நுட்பத்துல இருக்கிற மேடைகள்ற 3 வகைப்பாடும் சரி, தொலையுணர்வோட தொழில்நுட்பத்துல பிரதான 3 வகைப்பாடும் சரி, இந்த 28வது கேள்வி 29வது கேள்வி இதுவரைக்கும் கேட்டு வரல. ஆனா 29வது கேள்விக்குள்ள 3 வகைப்பாடு இருக்குது தானே. தரை மேற்பரப்பு மேடை, வான்வெளி மேடை, விண்வெளி மேடை. இந்த 3 வகைப்பாட்டுக்குள்ள இருந்தும் விண்வெளி மேடை, வான்வெளி மேடை இது 2லிருந்தும் கேள்வி வந்துட்டு. அப்ப இதுல இன்னும் கேட்கப்படாத தலைப்பு தரை மேற்பரப்பு மேடை. அப்ப தரை மேற்பரப்பு மேடையிலிருந்து கேள்வி கேட்டா என்ன கேட்கலாம்? 30வது கேள்வி. ஓ சாரி, ஸ்கீம் போடலா, அது நீங்க முடிஞ்சது போறதான் சொல்லுங்க. வெரி குட்.
சரிதானே? ரைட், ஓகே. நான் கையில டியூட் வச்சிருக்கேன், அதை பார்த்து தான் சொல்லுவேன். அப்ப அதான் கொஞ்சம் செல்லணும். சரிதானே? எல்லாரும் கிளாஸ் முடிஞ்சது பிறகு சார் எங்காம. ரைட். அடுத்தது 30வது கேள்வி. மேக்சிமம் பார்ப்போம். சரியா? ஒரு 40 கேள்வி வரைக்கும் பார்க்கணும் வந்தேன், பார்ப்போம். 30வது கேள்வி. தொலை உணர்வு தரவுகளை சேகரிப்பதற்கு தரை மேற்பரப்பு மேடையாக பயன்படுத்தப்படுவது. வெரி குட், வெரி குட், வெரி குட். கோபுரம் மற்றும் பாரம் தூக்கி என தரையை அடிப்படையாக கொண்டது. அது உயரம் எத்தனை மீட்டர்? 50 மீட்டர். 50 மீட்டர். பயனை போட்டுக்கொள்ளுங்க, உயரத்தையும் போட்டுக்கொள்ளுங்க. 50 மீட்டர். ஓகே. அடுத்தது 31வது கேள்வி. வான்வழி ஒளிப்படங்களின் 2 வகைப்பாடுகள் ஆவன. இந்த வான்வழி ஒளிப்படம், அந்த வான்வழி ஒளிப்படங்களுடைய 2 வகைப்பாடு. வெரி குட். முதலாவது வெரி குட், வெரி குட், வெரி குட். முதலாவது செங்குத்தான வான்வழி ஒளிப்படம். செங்குத்தானங்கும் போது 90 பாகை. அடுத்தது சாய்வான வான்வழி ஒளிப்படம். சாய்வானதுங்கும் போது அந்த 45 பாகை அந்த கோண சாய்வுல அந்த விமானத்துல பொருத்தப்பட்டிருக்கிற அந்த கமராக்கள் மூலமாக படம் பிடித்து கொள்ளும். 90 பாகையிலையும் 45 பாகையிலையும். அப்ப 90 பாகைங்கிறது செங்குத்தான வான்வழி ஒளிப்படம், 45 பாகை கோணச்சாய்வுங்கிறது சாய்வான வான்வழி ஒளிப்படம். இப்படி 2 வகையான அந்த பிரிவுகள் இருக்குது. அது தெரிஞ்சிருக்கணும். முதலாவது ஆன்சர், அதை மார்க் பண்ணி கொள்ளுங்க. சரிதானே? ரைட். 32வது கேள்வி. சரிதானே? 32வது கேள்வி. அந்த 32வது கேள்வி இது பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு நேரம் நாங்க 31வது கேள்வி வரைக்கும் பார்த்தது அழகு 2.2 முடிஞ்சு. இப்ப நாங்க பார்க்க போறது அழகு 3வது. அழகு 3க்குள்ள வாரம். என்ன? இடவிலக்க படத்தினுடைய அடிப்படை தகவல்கள். அப்ப அழகு 3ம் அழகு 5ம் தான் இருக்குது இன்னும் படிக்கிறதுக்கு. 2 யூனிட் தான் இருக்குது நாங்க படிக்கிறதுக்கு இந்த MCQல. அப்ப இப்ப நாங்க வாரம் 3வது அழகுக்குள்ள வாரம். ரைட். 1க்கு 50,000 என்ற அளவு திட்டத்தில் 1 என்ற பெருமானம் குறித்து நிற்பது. படத்தின் தூரம். படத்தின் தூரம் சார் 3வது. வெரி குட், வெரி குட். 3000. 25, 26, 27க்கு விட இருக்கீங்க. 25க்கு 5வது, 26க்கு 1வது, 27க்கு 3வது. சரிதானே? ஓகே. அப்ப இத பாருங்க. 32வது கேள்வி. என்ன? 1க்கு 50,000 அளவு திட்டத்தில் 1 என்ற பெருமானம் குறித்து நிற்பது. வெரி குட். படத்தினுடைய தூரம். உங்களுக்கு தெரியும், நாங்க படிக்கிற 1க்கு 50,000 அளவு திட்டம்ங்கிறது 1க்கு 50,000 ரெண்டுமே சென்டிமீட்டர்ல இருக்கணும். இருந்தா தான் அது அளவு திட்டம். 1க்கு 50,000 சொல்றது 1 சென்டிமீட்டருக்கு 50,000 சென்டிமீட்டர். வலது பக்கமும் சென்டிமீட்டராக இருக்கும், இடது பக்கமும் சென்டிமீட்டராக இருக்கும். 1க்கு 50,000 என்கிறதுனுடைய உண்மையான அர்த்தம் 1 சென்டிமீட்டருக்கு 50,000 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர் என்று சொல்றது படத்துல இருக்கிற ஒரு தூரம். 50,000 சென்டிமீட்டர் என்கிறது உண்மையான ஒரு பரப்புல இருக்கிற தூரம். 50,000 சென்டிமீட்டர் நாங்க எத்தனை கிலோமீட்டரா சொல்லலாம்? ஐம்பதனாயிரம் சென்டிமீட்டர் எத்தனை கிலோமீட்டரா சொல்லலாம்? 1/2 கிலோமீட்டர். கிலோமீட்டர் சார். இந்த அந்த கஜினி படத்துல வர சூர்யா மாதிரி யோசிக்கல, மறதில்ல. செல்லன் கேட்டா உடனே விட வரணும். என்ன? நாங்க எக்ஸாம் நெருங்கிட்டோம். ஓகே. 50,000 சென்டிமீட்டர் 1/2 கிலோமீட்டர் செல்லலாம். அப்ப என்ன அர்த்தம்டா, இந்த நிலப்பகுதியில 1/2 கிலோமீட்டர் தூரத்தை உண்மையான உங்களோட நிலப்பரப்புல, உண்மையான நிலப்பரப்புல அந்த 1/2 கிலோமீட்டர் தூரத்தை நாங்க படத்துல 1 சென்டிமீட்டர் தூரமாக காட்டுறோம். அதான் அதுல அர்த்தம். அப்ப 50,000 சென்டிமீட்டர் தூரம் என்ன? ஒரு தூரத்தை, உண்மையான ஒரு தூரத்தை படத்துல 1 சென்டிமீட்டர் தூரமாக காட்டுறோம். அப்போ அங்க 1 என்று சொல்றது படத்தினுடைய தூரமாக இருக்கும். வெரி குட். அடுத்தது 33வது கேள்வி. இடவிலக்க படத்தில் குறியீட்டு விளக்கம் உள்ளடக்கப்படுகின்ற பகுதிகள், அந்த தலைப்புகள் எண்ணிக்கை எத்தனை என்று கேட்கிறாங்க. எத்தனை? 8 பகுதிகள். 5வது. வெரி குட். சொல்லுங்க பாப்போம் அந்த 8 பகுதிகளையும் எல்லாரும் சேர்ந்து அந்த கூஹா என்று கத்துங்க பாப்போம் 8 பகுதியை.
என்னப்பா கதை சும்மா டைம்ல படிப்பிக்கும் போது மைக் ஓன் பண்ணி பேசுவீங்க அங்கால இங்கால. இப்ப பேசுங்களேன்னு சொன்னா அமைதியா இருக்கீங்க. சொல்லுங்களேன் 8 பகுதிகளையும். சொல்லுங்களேன். எல்லைகள், கட்டடங்கள், உல்லாச பிரயாண தகவல், பயிர்கள், இயற்கை தாவரம், பாதைகள், புகையிரத பாதை, நீர்நிலைகள், தரை தோற்றம். புதுசா தலைப்பாக இருக்குது. சரியான தலைப்புகளை வச்சுக்கணும். என்ன சரியான கரையோரம்சம், தாழ்நில தரை தோற்றாம்சம், உயர்நில தரை தோற்றாம்சம், பல்வேறு வடிகால் அமைப்பு அம்சம், நீர்ப்பாசன அம்சம், புகையிரத மற்றும் பாதை உடன் தொடர்புடைய அம்சம், பல்வேறு பயிற்சிகள் பரம்புகளை காட்டும் அம்சம், எல்லைகளும் உல்லாச பயணிகள் அம்சம். ஒவ்வொரு ஆக்களும் அதே விஷயம்தான். ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு பெயர்ல சொல்றீங்க, சரிதானே? முதலாவது எல்லைகள். எல்லைகள்ங்கிற தலைப்புல தரப்பட்டிருக்கு. உள்ளுக்கு நிர்வாக எல்லைகள், மாகாண எல்லை, மாவட்ட எல்லை, எல்லைகள்ங்கிற தலைப்புல தரப்பட்டிருக்கும். ரெண்டாவது அந்த சுற்றுலா தொடர்பான சுற்றுலா தகவல்கள். மூணாவது வீதிகளும் பாதைகளும் என்கிற தலைப்புக்குள்ள வீதிகளை பத்தி தரப்பட்டிருக்கும். நாலாவது புகையிரத பாதைகள் என்கிற தலைப்புக்குள்ள புகையிரத பாதைகள் தொடர்பான குறியீடுகள் தரப்பட்டிருக்கும். நாலாவது வடிகால் அமைப்புகள். அஞ்சாவது வடிகால் அமைப்பு. ஆறாவது தரை தோற்ற அம்சங்கள். ஏழாவது தாவரங்கள் என்கிற தலைப்புக்குள்ளே இருக்கும். எட்டாவது ஏனைய அம்சங்கள் அல்லது வேறு அம்சங்கள் என்கிற தலைப்புக்குள்ளே இருக்கும். இப்படி மொத்தமாக 8 அம்சங்கள்ல தரப்பட்டிருக்கு. நீங்க சொன்னதெல்லாம் சரிதான், வேறு வேறு பெயர்ல சொல்லியிருந்தீங்க. ஓகே. அடுத்தது இந்த 34வதுக்கு புவி வடக்கு என்பது ஓகே ஓகே 5வது ஆன்சர் சரிதானே? அதுல பெருசா டீப்பா இல்ல, உங்களோட சிலபஸ்ல டீப்பா இல்ல. அதாவது இந்த புவி வடக்குன்னு சொல்றது நம்மளோட பூகோளம். இந்த உலகத்துல நீங்க படிச்சிருப்பீங்க வட முனைவு தென் முனைவுன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அதுல அந்த வட முனைவு வட துருவத்தை சுட்டி காட்டும். இது வட துருவம் என்று சொல்லி அந்த வட துருவத்தை சுட்டி காட்டுற அந்த திசையைத்தான் நாங்க புவி வடக்கு அப்படின்னு சொல்லுவோம், சரிதானே? புவி வடக்குன்னு சொல்லுவோம். உண்மை அதுக்கு புவி வடக்குக்கு இன்னொரு பெயர் தான் உண்மை வடக்கு என்று சொல்றது. அந்த 3 வகையான வடக்கையும் சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் சேர்ந்து அப்படித்தான் விளங்கும். ஓகே ஓகே சரிதானே? அந்த நம்ம எல்லாரும் மார்க்கெட்டுக்கு போவோம் தானே, எப்படி மார்க்கெட்ல அந்த சவுண்ட் வரும் அப்படி இருக்கப்படா இல்லாத ஒழுங்கா செல்லு. எல்லாரும் சேர்ந்து காய்க்கச்சேன்னா காய்க்கிறதுல விடைய கேட்ட எல்லாரும் சேர்ந்து சொல்றேன். சரி, மூணுல உண்மை வடக்கு ட்ரூ நோர்த்ன்னு சொல்லுவாங்க டிஎன். காந்த வடக்கு மெக்னெட்டிக் நோர்த் எம்என். அலியடைப்பு வடக்கு ஜிஎன் கிரிட் நோர்த். அப்ப இது சம்பந்தமா பெருசான அந்த திசை சம்பந்தமா வார இல்லை, ஆனா அதை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. 35வது கேள்வியும் அதை விடைய தெரிஞ்சு வச்சுக்கோனீங்கன்னா சரி, அதை டீப்பா விளங்கிக் கொள்ள தேவையில்லை. அலியடைப்பு வடக்கில் விதுரு தாளகால மலையின் மேற்கு பகுதியினை படங்களில் போடுங்க. ஓகே 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 அப்படிதான் இருக்கணும். 35வதுக்கு என்ன ஆன்சர்? இந்த ஆன்சரை அது தேவையில்ல, அந்த கேள்வி போட்டிக்கு தேவையில்லைதான். இருந்தும் ஒரு திசையில ஒரு கேள்வி போடணுங்கிறதுக்காக வேண்டி போட்டுக்கொண்டு அதுக்கு என்ன ஆன்சர்? முதலாவது சார். ஓகே 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 முதலாவது. மைக் பறக்க போகுது செல்ற விடையில. ரைட், முதலாவது. அதுல அந்த அதை மட்டும் பாடமாய் கொள்ளுங்க, சரியா? அது விளக்கம் அதுக்கு போனா அதுக்கு மட்டும் தனியா 1 மணித்தியாலம் 1/2 மணித்தியாலம் வச்சு விளக்கம் பேசலாம், சரியா? அந்த கேள்வி மெயின் பண்ணி வர போறதும் இல்லை. அதை நீங்க என்ன செய்யுங்க, முதலாவதுன்னு சொல்லி மார்க் பண்ணி கொள்ளுங்க, பாடமாக்கி கொள்ளுங்க, சரிதானே? அந்த அளவுக்கு முக்கியத்துவம் பாயிருது இல்லை. ரைட், ஓகே. அதுக்கு முதலாவதை போட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது, 1க்கு 50,000 என்கிற அளவு திட்டம் என்பதன் சரியான விடை. 40 கேள்வி வரைக்கும் பார்ப்போம், சரிதானே? ஓகே, வெரி குட் வெரி குட். 2வது, 1க்கு 50,000 என்கிற அளவு திட்டம் ஒரு நடுத்தர அளவு திட்டம். அப்ப உங்கள்கிட்ட கேட்க ஒரு 1க்கு 75,000 என்கிற அளவு திட்டம் பெருப்பித்தல் அளவு திட்டம். வெரி குட் வெரி குட். வேற வேற அப்படி சரியான ஆன்சர் சொல்றாங்க? வெரி குட்டா வாங்கிட்டு போங்க.
அப்படி இல்ல என்ன, அப்படி இல்ல இல்ல என்ன, ஒன்றுக்கு 75,000. உங்களுக்கு நீங்க படிச்சிருப்பீங்க, சிறிய அளவு திட்டம் பெரிய அளவு திட்டம் வந்து படிச்சிருப்பீங்க. அதுக்கு பின்னுக்கு கேள்வி இருக்கு, பாப்போம். சரிதானே? அதாவது இந்த ஒன்றுக்கு 50,000 நடுத்தர அளவு திட்டம். அதுக்கு பாருங்க, உதாரணத்துக்கு ஒன்றுக்கு 5,000, ஒன்றுக்கு 10,000, ஒன்றுக்கு 20,000, ஒன்றுக்கு 25. இதெல்லாம் ஒன்றுக்கு 50,000 விட சின்ன தானங்கள், சிறிய தானங்கள். ஒன்றுக்கு 50,000 விட சிறிய தானங்கள். தானத்தில் சிறியதாக இருந்தாலும் பெருமானத்தில் சிறியதாக இருந்தாலும் அதை நாங்க சொல்லுவோம் பெரிய அளவு திட்டம். தானத்தில் சின்னதாக இருக்கும் பெரிய அளவு திட்டம். ஒன்றுக்கு 50,000 விட அதிகமானதை பாருங்க, ஒன்றுக்கு 75,000, ஒன்றுக்கு 1,00,000, ஒன்றுக்கு 2,50,000. இப்படியான அளவு திட்டங்கள் இருக்கும் என்று சொன்னா அது தானத்தில் பெரிதாக இருந்தாலும் அது சிறிய அளவு திட்டங்கள். கேள்வி இருக்குது, பின்னுக்கு கேள்வி இருக்குது, பாத்தீங்கன்னா விளங்கும். சரிதானே? அப்ப அதை வச்சுக்கணும், மதிக்கணும். சரியா? இனி மாறி செல்லக்கூடாது. நம்ம அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுதுறாக்கள் இல்ல, இந்த வருஷம் எக்ஸாம் எழுதுறாக்கள். ஓகே, வெரி குட். அப்ப 36வதுக்கு 2வது ஆன்சர். 37வது, ஒன்றுக்கு 50,000 அளவு திட்டத்திற்கு ஏற்ப படமாக்கப்பட்ட பகுதியின் பரப்பளவு. 4வது விலங்குத கேள்வியை வாசிக்கணும். ஓகே, வெரி குட். 4வது, படமாக்கப்பட்ட பகுதி. உதாரணமா ஒரு வவுனியா ஒரு இடவிளக்க படம், ஒன்று எடுங்களன், ஒரு இடவிளக்க படத்தை எடுங்களன், வவுனியா என்று எடுத்தீங்கன்னா ஒரு இடவிளக்க படத்தினுடைய நீளம் எத்தனை சென்டிமீட்டர்? 80. அகலம் எத்தனை சென்டிமீட்டர்? 50 சென்டிமீட்டர். வெரி குட், 50 சென்டிமீட்டர். அப்ப 8 தர 5, 80 5ஆல பெருக்கினீங்கன்னா எத்தனை? 80 5ஆல பெருக்கினீங்கன்னா 4,000 விளங்குதா? அப்ப ஒரு இடவிளக்க படத்தினுடைய பரப்பளவை கேட்டா நீளத்தை அகலத்தால பெருக்குவீங்க. 80 தர 50 4,000 சென்டிமீட்டர் வர்க்கம். அப்ப அந்த கேள்வியில நீங்க போட்டு கொள்ளலாம், இப்படி வரைஞ்சி 80 50 போட்டு கீழுக்கு நீங்க எழுதி கொள்ளலாம். என்ன, நீளம் 80 சென்டிமீட்டர், அகலம் 50 சென்டிமீட்டர், பரப்பண்டு போட்டு ரெண்டையும் பெருக்கி 4,000 போட்டு காட்டுங்க. அந்த கேள்வியில அழகான ஸ்பேஸ் இருக்கு, இப்படி எழுதி கொள்ளுங்க. சம்டைம் நீல அகலத்தையும் கேட்கலாம். என்ன, அப்படி கேட்டிருக்காங்களோ, ஒரு முறை கேட்டிருக்காங்க போல, 80 தர 50 கேட்டிருக்காங்க. ஓ, பரப்ப கேட்டு இல்ல, அந்த பரப்பை தான் நான் கேள்வியா தந்திருக்கேன். அப்ப அதை விளங்கி கொள்ளணுமா? அப்ப அந்த பரப்பை பார்க்கணும். ஓகே, வெரி குட். அடுத்தது, சரி நாங்க முடிப்போமா? நாங்க அடுத்த கிளாஸ்ல பாப்போமா தொடர்ச்சி? நாற்பதுக்கு இன்னும் 2 கேட்டுட்டு இருக்கு சார். 40 வரை பாப்போமே. சரி சரி, 40 வரைக்கும் பார்ப்போம். ஓகே ஓகே ஓகே, 40 வரைக்கும் பார்ப்போம். ரைட். 38வது கேள்வி, ஒன்றுக்கு 50,000 இடவிளக்க படங்களில் அகல நெடுங்கோட்டு அலியடைப்பு தேசிய அலியடைப்பு பெருமானங்களை எடுத்துக்காட்டும் சரியான எல்லை. முதலாவது. வெரி குட் வெரி குட் வெரி குட். உங்களுக்கு விளங்கணும், நீங்க படிச்சிருப்பீங்க, நிறைய அம்சங்கள் நிறைய தலைப்புல இருக்கு. முதலாவது இருக்கட்டுமே. 2வது விடைய பாருங்க, முகப்பு. முகப்பில் உள்ளடக்கப்படுற தகவல் என்னென்ன? பௌதீகம்சம், வெரி குட். அப்ப அதுக்கு பக்கத்துல பௌதீக அம்சம் பண்பாட்டு அம்சங்கள் என்று முகப்புக்கு பக்கத்துல எழுதி கொள்ளுவீங்க. அந்த உள்ள எல்லைகளுக்குள்ள, சரிதானே, உள்ள எல்லை தான் விட, அந்த உள்ள எல்லை பகுதியில காணப்படுறதுதான் இந்த அகல நெடுங்கோட்டு அலியடைப்பு. அதை நாங்க சொல்லுவோம், இன்னொரு பெயர் சொல்லுவோம், சர்வதேச ஆள்கூறுகள் என்று பயன்படுத்துவோம். அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க அந்த பெயர்களை. அகல நெடுங்கோட்டு அந்த அலியடைப்புக்கு சர்வதேச ஆள்கூறுகள் என்று சொல்லுவோம். தேசிய அலியடைப்புக்கு மெட்ரிக் ஆள்கூறுகள் என்று சொல்லுவோம். சரிதானே, மெட்ரிக் ஆள்கூறுகள் என்று சொல்லுவோம். இப்படி 2 ஆள்கூறுகளும் அதோட சேர்த்து எக்ஸ்ட்ராவா வீதிகள முடிவிடங்கள், அந்த வீதிகளுடைய முடிவிடங்களை நாங்க உள் எல்லை தகவல்களை தான் நாங்க காணலாம். அப்ப அந்த 3 விஷயத்தையும் நோட் பண்ணி கொள்ளுங்க. உள் எல்லைக்கு பக்கத்துல பிரக்கெட் பண்ணி வீதிகளின் முடிவிடம் என்றும் போட்டு கொள்ளுங்க. அந்த 3 அம்சத்தையும் உள் எல்லைகள்ல காட்டலாம். முகப்பு பகுதிகளில் வந்துட்டு பௌதீக அம்சங்களையும் பண்பாட்டு அம்சங்களையும் காட்டலாம். அதே போல 5வது விடைய பாருங்க, வெளி எல்லை, அந்த புற எல்லையை தான் வெளி எல்லை என்று சொல்றது. என்ன, இந்த புற எல்லையில கீழோரத்துல என்னென்ன அம்சங்களை காட்டலாம்? எல்லாரும் சேர்ந்து காட்டுங்க. அளவு திட்டம்,
அமைவிடம் நிர்வாக திசை எல்லை குறியீட்டு அமைவிடம் நிர்வாக எல்லைகள் குறியீட்டு விளக்கம் அமைவிடம் வெரி நிர்வாக குட், எல்லை வெரி குட். சொல்லுங்க சொல்லுங்க, செல்ல வந்தது முழுசா செல்லணும். என்ன முழுசா செல்லணும், சொல்லுங்க. மர எக்ஸாம்லயும் திக்கிட்டு நிக்கும், முழுசா சொல்லுங்க. அளவு திட்டம், திசை, அமைவிடம், நிர்வாக எல்லைகள், குறியீட்டு விளக்கம். ஓகே, வெரி குட். இந்த இந்த 5 விஷயமும் அந்த வெளி எல்லையோட கீழ் ஓரத்துல வரும். அந்த மேல் ஓரத்துல என்ன வரும்? வெளி எல்லையோட மேல் ஓரத்துல என்ன வரும்? படத்தின் வகை படத்தின் வகை, பெயர் படத்தின் 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 வகை. வகை ஓகே ஓகே, வெரி குட். சரியா? அப்ப அந்த ஒரு கேள்விக்குள்ளேயே எல்லாத்தையும் எழுதி கொள்ளணும். என்ன, அந்த ஒரு கேள்விக்குள்ளேயே எல்லாத்தையும் எழுதி கொள்ளணும், மார்க் பண்ணி எழுதி கொள்ளணும். அப்ப அதாவது அது அப்படிதான் படிக்கணும். ரைட், ஓகே. 39 39வது கேள்வியை பாருங்க. தேசிய மெட்ரிக் ஆள்கூறுகளின் இடைவெளி என்னென்று வரும்? 4வது நீங்க 5 படிச்சிருப்பீங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். 5 கிலோமீட்டர் நீங்க படிச்சிருப்பீங்க. என்ன, ஒரு ஒரு இதுல அந்த தேசிய மெட்ரிக் ஆள்கூறுகள் நீலக்கோடுகளால உள்ளுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கும்னா, இடவிலக்க படத்துல நீலக்கோடுகளை பயன்படுத்தி இருப்பாங்க. இப்படி நீலக்கோடுகளை போட்டு பயன்படுத்தி இருப்பாங்க. இப்படி நீலக்கோடுகளை இப்படி போட்டு பயன்படுத்தி இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு படத்தை ஒரு 380 கிலோமீட்டர் பெருமானம் வேண்டாம், படத்தை 385 இருக்கும், படத்தை 392 இருக்கு. அந்த பெருமானத்தை உதாரணமா சொல்றேன். இப்ப உதாரணமா படத்தை 165 ஒரு கோடு இல்லைன்னா அடுத்த கோடு வந்துட்டு 170 இருக்கும், அடுத்த 175 இருக்கும் கிலோமீட்டர். அப்ப ஒவ்வொன்றுக்கு இடையில எத்தனை கிலோமீட்டர் வித்தியாசப்படுது? ஒவ்வொன்றுக்கு இடையிலையும் 5 5. அப்ப இந்த நீல நிறங்களால இடவிலக்கப்படத்துக்குள்ள இப்படி காட்டப்படுற அந்த கோடுகள்ல பெருமானத்தை பாத்தீங்கன்னா 5 கிலோமீட்டர்ல வித்தியாசப்படும். அதைத்தான் கேட்கிறாங்க. இந்த நீல கோடுகளால காட்டப்படுற அந்த கோடுகளை தான் நாங்க சொல்லியிருந்தோம் தேசிய அந்த மெட்ரிக் ஆள்கூறுகள் என்று சொல்லியிருந்தோம். அப்ப அது எத்தனை கிலோமீட்டர் இடைவெளிகள்ல வேறுபடுதுண்டா 5 கிலோமீட்டர் இடைவெளிகள்ல தான் வேறுபடுகிறது. தெரிஞ்சு கொள்ளுங்க. இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி விரிவா படிச்சிருப்பீங்க, நாங்களும் விரிவா சொல்லி கொடுத்துருவோம். ஏன்னா கொடுத்திருந்தா விரிவா படிச்சிருந்திருப்பீங்க. சரிதானே? அப்ப நல்லா கிளியரா படிச்சு கொள்ளுங்க. ரைட், ஓகே. அப்ப அதுக்கு 5 கிலோமீட்டர் 4வது ஆன்சர். தெளிவா படிச்சு கொள்ளணும். ரைட், அடுத்தது கடைசி கேள்வி. இடவிலக்கப்படம் தயாரிக்கப்படுகின்ற போது கவனம் செலுத்தப்படும் 3 அடிப்படை அம்சங்கள். அளவு திட்டம், திசை, அமைவிடம். திசை மற்றும் அமைவிடம். வெரி குட். இந்த ஒரு இடவிலக்கப்படம் தயாரிக்கும் போது கட்டாயம் அளவு திட்டம் இருக்கணும். என்ன, நாங்க இடவிலக்கப்படுத்துற வரை விலக்கணத்திலேயே பார்த்தோம், அளவு திட்டம் கட்டாயம், திசை கட்டாயம். என்ன, திசை, அமைவிடம் இதெல்லாம் கட்டாயம். இந்த 3 விஷயத்தை வச்சு கொண்டுதான் இடவிலக்கப்படம் தயாரிக்கப்படுற ஒரு அடிப்படையாக இருக்குது. இன்னொரு விஷயம் படிச்சிருப்பீங்க. படத்துல பல்வேறு தகவல்களை எடுத்துக்காட்ட பயன்படுத்தப்படுற 4 விஷயம் என்று படிச்சிருப்பீங்க. என்னென்ன? நிறம், குறியீடு, இலக்கங்கள், எழுத்துக்கள். வெரி குட். நிறங்கள், எழுத்துக்கள், குறியீடுகள், இலக்கம் இதெல்லாம் கைட்ல இருக்கு. இப்ப அப்படியே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அழகா பெரிய எழுத்துல இருக்கும் இப்படி எல்லாம். சரிதானே? இப்படி இருக்கும். அப்ப படத்துல பல்வேறு தகவல்களை எடுத்துக்காட்ட பயன்படுத்தப்படுற 4 விஷயம் என்று கேட்டா நிறம், எழுத்துக்கள், குறியீடுகள், இலக்கங்கள். அதை இப்படியும் கேட்கலாம். இந்த நிறம், எழுத்து, குறியீடு, இலக்கம் இதை வச்சு இப்படியும் கேட்கலாம். அதாவது இடவிலக்க படங்களில் உள்ள பல்வேறு தகவல் என்றா பௌதீக தகவல், பண்பாட்டு தகவல், என இடவிலக்க படத்தில் இருக்கிற பல்வேறு தகவல்களை எடுத்து காட்டுகின்ற இந்த குறியீடுகள், எழுத்துக்கள், இலக்கங்கள், நிறங்கள் என்பவற்றை இலகுவில விளங்கிக் கொள்றதுக்காக இடவிலக்க படங்களில் வழங்கப்பட்டிருக்கிற அம்சம் என்ன? இந்த 4 தானே வரும். அந்த 4 தான் கேள்வியா கேட்டிருக்கேன். பாருங்க, இடவிலக்க படத்துல உள்ள பல்வேறு தகவல்களை, பௌதீக பண்பாட்டு தகவல்களை எடுத்துக்காட்டுற அந்த குறியீடுகள், எடுத்துக்காட்டுற அந்த எழுத்துக்கள், எடுத்துக்காட்டுற அந்த இலக்கங்கள், எடுத்துக்காட்டுற அந்த நிறங்கள் என்பவற்றை நாங்க இலகுல விளங்கணும். இந்த இலக்கம் இதுதான், இந்த நிறம் இதுக்குத்தான் என்று சொல்லி இதுகளை நாங்க இலகுவாக விளங்குறதுக்கு அந்த இடவிலக்க படத்திலேயே ஒரு அம்சம் தரப்பட்டிருக்கும். என்னன்னு கேக்குறாங்க. குறியீட்டு விளக்கம். வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். குறியீட்டு விளக்கம். அந்த குறியீட்டு விளக்கத்தை பார்த்துதானே நாங்க கண்டுபிடிப்போம். என்ன, இப்ப தெரியாத ஒரு ஆள்கிட்ட போய் அந்த படத்தை கொடுத்து மஞ்சள் கலர்ல இருக்கிற என்னன்னு கேட்டா அவன் செல்ல போறான் வீதி என்றுதான் செல்ல போறான். மஞ்சள் கலர்ல இருக்குன்னு சொன்னா அவன் பார்த்து போட்டு என்ன ஏரியா வேற ஏதோ ஒன்று செல்ல போறான். என்ன,
அப்ப அது மஞ்சள் கலர்ல இருக்கிறது வீட்டு தோட்டத்தான் என்று சொல்றதுக்கு அந்த இடவிளக்கு படத்துல கீழுக்கு குறியீட்டு விளக்கம் தரப்பட்டிருக்கும். அதைத்தானே நான் சொல்லி இருந்தேன். ஒரு இடவிளக்க படத்துல புற எல்லை பகுதியில கீழ் ஓரத்துல காணப்படுற அம்சத்துல குறியீட்டு விளக்கம் இருக்கும். அதுலதான் அந்த குறியீட்டு விளக்கத்துக்குள்ளதான் நிறங்களாலையும் எழுத்துக்களாலும் விளக்கங்களாலும் நிறைய தகவல்கள் தரப்பட்டிருக்கும். இது என்னத்துக்குரியது, இது என்னத்துக்குரியதுன்னு தரப்பட்டிருக்கும். அப்ப கேள்விகளை தெளிவா விளங்கிக் கொள்ளணும். சரிதானே? ஓகே. அப்ப நாங்க 40 கேள்வியோட முடிச்சு கொள்ளுவோம். 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிட்டு. காரணம் என்னன்னா நாங்க 15 நிமிஷம் முன்கூட்டியே கொஞ்சம் விஷயங்கள் எப்படி எக்ஸாம் எழுதுற, என்ன மாதிரி செய்யற, அது சம்பந்தமான விஷயம் ஒரு 15 நிமிஷம் பேசினதாலதான் எக்ஸ்ட்ராவா 15 நிமிஷம் ஆயிடுச்சு. சரியா டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். 9 மணிக்கெல்லாம் முடிச்சிருக்கும். தேவைதானே நாங்க எப்படி எக்ஸாம் எழுதணும், என்ன மாதிரி செய்யணும். நான் செய்ய போறது இந்த 80 MCQ தான். அப்ப எனக்கு தரப்பட்டிருக்கிறது 1.5 மணித்தியாலம். நாளைக்கு ஒரு 1.5 மணித்தியாலம் தருவாங்க. நாளைக்கும் இதே டைமுக்கு ஒரு 1.5 மணித்தியாலம் கிடைக்கும். அந்த 1.5 மணித்தியாலத்துக்கும் என்ன செய்வோம்னு சொன்னா மீதமுள்ள 40 கேள்வியும் பார்ப்போம். பார்த்துட்டு உலகப்படம் சம்பந்தமா எப்படி செய்யணுங்கிறத ஒரு வழிகாட்டல் ஒன்று தந்துட்டு அதோட நம்மளோட கிளாஸ் முடியுது. சரிதானே? ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு ஆட்கள் படிப்பிப்பாங்க. நமக்கு தரப்பட்டிருக்கிறது செய்முறை புயல் MCQ உலகப்படம் எப்படி செய்யறங்கிற ஒரு வழிகாட்டல் தருவேன். அதோட முடியுது. நாளைக்கு நாங்க சரியா ஒன் டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணினோம்னு சொன்னா இத சரியா ஒன் டைமோட முடிச்சு கொள்ளலாம். சரிதானே? ஓகே. சரி, டவுட் அண்டா கட்டாயம் கேளுங்க. உங்களோட ஃபீட்பேக் விளங்கிச்சா இல்லையான்னு சொல்லி கட்டாயம் குரூப்ல போடுங்க. போட்டாதான் நாங்க அடுத்த கட்டம் கொஞ்சம் இதை விட இன்னும் கொஞ்சம் பெஸ்டா உங்களுக்கு தாரத்துக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அப்ப கட்டாயம் குரூப்ல இருக்கிற நீங்க உங்களுடைய கிளாஸ் எப்படி இருந்துச்சுங்கிற ஃபீட்பேக் எல்லாம் கட்டாயம் போடுங்க. சரிதானே? ஓகே. என்ன சரி கேட்கணுமா? எனக்கு அது சரி என்ன கேட்கணுமா? கேட்கணுமான்னு சொன்னா என்ன பத்தி கேட்கறல, கேட்கணுமான்னு சொன்னா இது படிச்சதுக்குள்ள என்ன சரி கேட்கணும், என்ன சரி டவுட், என்ன சரி விஷயங்களை விளங்கப்படுத்துறது இதுக்குள்ள இல்லை. என்ன அது தியரி வேற கிளாஸ், இது MCQங்கிறதால அது இப்படித்தான் போகும். நாங்க இதெல்லாம் மெயின் பண்ணி படிங்க. சரியா? இது MCQல பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படுற விஷயம். அதனால இதை கொஞ்சம் நல்லா படிச்சு கொள்ளுங்க. ரைட். ஓகே. அப்ப நம்ம கிளாஸை முடிச்சு கொள்வோம். சரியா? ஓகே. அப்ப அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம், நன்றி, வசலாம். பாரிக்கல்லாஹு ஃபீக். ஓகேமா, பாரிக்கல்லாஹு ஃபீக். ஓகே, தேங்க்யூ. ஓகே.